எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே மீண்டுமாக ஆண்டவரே, நாங்கள் வேத பாட வகுப்புக்கு வர கத்த தந்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிற ஆண்டவரை தியானிக்க போகிற எல்லா காரியத்தையும் கத்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். வந்திருக்கிறவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரையும் கத்தர் அழைத்து வரும். இயேசு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேலில் இஸ்ரேல் மக்களுடைய வரலாறுல இன்னைக்கு ஒரு முக்கியமான நான் எழுதியிருக்கிறேன். கோல்டன் ஈரா, பொற்காலம், இஸ்ரேல் வரலாற்றுடைய பொற்காலம். அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இந்த கோர்ஸ் நம்ம ஜெனசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். இதில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒரு பீக்கில் நிறைவேறுது அப்படின்னு பார்த்தா, பிப்ளிக்கல் ஆத்தர்ஸ் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, இது டேவிடுடைய பீரியடில் தான் ஆண்டவர் சொன்ன ப்ராமிசஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிட்டுருக்கு, எக்ஸப்ட் மெசியானிக் தவிர மற்ற எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பொற்கால ஆட்சியாக அது இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கிரிட்டிக்கலாக we are going to evaluate. அது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் நம்மளுடைய லெசனில் இந்த ஜட்ஜஸ்ல இருந்து இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தில் செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆன மக்களை ரூல் பண்ணுறதுக்கு ஜட்ஜஸ் வந்தாங்க. ஜட்ஜஸுடைய ரூல் சரியில்லை, வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா கிங்டம், ஒரு கிங் வேணும் அப்படின்ற ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டு, வேண்டுகோள் அடிப்படையில் ஒரு கிங்டம் கொடுக்கப்படுது. அதில் ஃபஸ்ட்டு கிங்காக நம்ம போன வாரம் பார்த்த சால் செலக்ட் ஆகிறாரு. சால் 3 விதமாக செலக்ட் ஆகிறாரு. முறையாக சாமுவேல் சாலை செலக்ட் பண்ணுறாரு ஆண்டவருடைய வெளிப்பாட்டு அடிப்படையில். 2வது முறை எல்லாருக்கும் முன்பாக சீட்டு போட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, எங்களுடைய தலைவர் சால். ஆஃப்டர் த முதல் வெற்றிக்கு அப்புறமா பண்ணுறாங்க. ஸோ ஒரு சாலை பற்றி சொல்லும்போது, அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி சொல்லும்போது, அவரை விட உயரமானவங்க யாரும் இல்லை, அவரை விட அழகு நிறைந்தவர் யாரும் இல்லை. இப்படியெல்லாம் அவருக்கு நிறைய ஒரு பாசிட்டிவான காரியங்கள்லாம் தரப்படுகிறது சவுலுக்கு. ரைட். இப்போது நம்ம போன வாரம் முழுசும் சவுலை பற்றி தான் பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த 1 சாமுவேல் முழுக்கவே சவுலுடைய ஆட்சியை தான் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 31 அதிகாரங்கள் இருந்துச்சு. இதில் சவுலுடைய ஒரு 20-22 அதிகாரங்கள் கிட்ட சவுலுடைய ஆட்சியை பற்றி நம்ம பார்த்தோம். தொடங்கும் போது ரொம்ப சிறப்பாக தொடங்குறாரு, நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியோட தொடங்குறாரு. கடைசியில் ஒரு முக்கியமான பாட்டு அவரோட லைஃப்பில் தாவீதை துரத்ததுலேயே நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. பேரனோயான்னு சொல்லுவாங்க. தாவீதை எப்படியாவது அழிக்கணும், தாவீதை ஒன்றலாம், இதுக்கே அவருடைய லைஃப்பில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டார். ரைட், ஓகே. இப்போது பாசிட்டிவ்ஸ்னால் என்னெல்லாம் சொல்லலாம், அதான் நான் உங்களை கேட்க வர கேள்வி. சவுலுடைய லைஃப்பில் பாசிட்டிவ்னா என்னெல்லாம் சொல்லலாம்? ஒரு நல்ல வாரியர், குட் அப்சர்வேஷன். ஒரு நல்ல சண்டை போடுறவர் தான் ஒரு சவுல் ஹிம்செல்ஃப். ஹி வாஸ் அ வாரியர், ரைட், நல்ல ஃபைட்டர். அப்புறம் சொல்லுங்க ஐயா. ஒரு ஜென்டில்மேன், வெரி குட். நிறைய பாசிட்டிவ் இருக்குல்ல, யாருமே டோட்டல் பேடுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபிள்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆரம்பத்தில் இருக்கிறார், கொஞ்சம் மன்னிக்கிறாரு. சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில், இவரை உங்களை அப்போஸ் பண்ணவங்களெல்லாம் நீங்கள் பவருக்கு வந்தோன்னா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கார். ஒரே ஆளாக தனி மனிதனாக நின்று அந்த பிரிஞ்சு போய் கிடக்கிற 12 கோத்திரத்தை இணைக்கிறதுக்கு அரும்பாடுபடுகிறார். இப்படி பல விஷயங்களை நம்ம சவுல் கிட்ட பார்க்கலாம். ரைட். ஒரு பார்ட் டைம் ப்ராஃபட்டாக கூட இருக்கிறாரு, பார்ட் டைம் ப்ராஃபஸி சொல்கிறாரு. ரைட். அது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் காட் அவருக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் காடை லூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ரைட், இதெல்லாம் பார்க்குறோம். ரைட். அடுத்தது அவருடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லலாம், நெகட்டிவ்ஸ். சவுலுக்கிட்ட இருந்த நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம்? நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. பழி வாங்குற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டாரு, பொறாமை பழி வாங்குற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டாரு. அதுவே அவருக்கு மைனஸ் பாயிண்டாக மாறிடுச்சு. 1. 2வது, ஆமாம், அதாவது அந்த
மற்றவங்களுக்குடைய பிளேஸை, அதாவது டோட்டல் டாமினன்ஸ், எல்லாரையும் நம்ம டாமினேட் பண்ணணுன்ற எண்ணங்களை அவர் வளர்த்துக்கிட்டாரு. ஸோ இது ஒன்று பார்க்குறோம். அதுக்கடுத்தது ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து சரியாக பிளான் பண்ணலை. வார் எல்லாம் வந்து அவர் சரியாக பிளான் பண்ணாமல், உதாரணத்துக்கு பெலிஸ்தியர்கிட்ட எல்லாம் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இல்லை. வார் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் லூஸ் விட்டார். அடுத்தது திரும்பவுமா போயிட்டு அந்த குறி சொல்கிறவங்க கிட்ட போயிட்டு நிற்கிறாரு கடைசி கட்டத்தில். ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன், என்ன செய்யறதுன்னு அவருக்கே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் சவுல் மாட்டி, ஸோ ஒரு டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்து சவுல் வந்து போகிறாரு. இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். அப்புறம் அவரால் வந்து யாரையும் சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் அந்த பார்டர்ஸ்லாம் அப்படியே வீக் ஆயிடுச்சு. ஸோ பெலிஸ்தியர்களுடைய நிறைய இடத்த பெலிஸ்தர்கிட்ட விட்டுட்டார். ஸோ இது எல்லாமே வந்து சவுலுடைய மைனஸ் பாயிண்ட்டு. அதிலிருந்து இன்னைக்கு நம்ம தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாப்டர் 1 எடுத்துக்கலாம். 2 சாமுவேல் சாப்டர் 1 எடுத்துக்கலாம். அங்கே தான் இப்போ இனிதான் டேவிடோடைய லைஃப் செகண்ட் பார்ட். இது எப்படி சொல்றாங்க தெரியுமா? தாவீதுடைய வரலாற்றை படிக்கணும்னு நினைக்கிறவங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் இங்க தான் தொடங்குது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குறுதி. அப்போ டேவிடுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 16 இருக்கலாம். இப்போ 40. ஏன்னா டேவிட் எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தாரு? 40 இயர்ஸ். 40ல வந்தாரு, 40ல இருந்தார், 80 he died. ஸோ 40 வயசு. ப்ராமிஸ் சொன்னது 16 வயசு, 24 வருஷம் எக்ஸைல். நம்பர்லாம் கால்குலேட் பண்ணால் பயங்கரமா இருக்குது. 24 வருஷம் இல்லை அவரோட லைஃப்ல. அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி வந்து டோட்டலா சவுல் 24 வருஷம் தொத்திருப்பாரா? அப்படி கிடையாது. லைஃப் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க வாழ்க்கை டெய்லியும் வாழ்ந்துதானே ஆகணும். ஸோ நமக்கு நெரேட்டர் கொடுக்குற ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னா, 24 வருஷமும் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது. அந்த 24 வருஷம் சவுலும் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அங்கங்க அவங்க பல கட்டங்களில் அவர் விரட்டி இருக்கிறாரு. தாவீது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த 24 வருஷம் அதிகமான டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா, பெலிஸ்தியர்கள் கிட்ட போய் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சிக்லாக்னு ஒரு இடம், அது வந்து பெலிஸ்தியர்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ சிக்லாக்ல அவர் செட்டில் ஆகிறாரு. அப்பப்போ ரகசிய வருகைகள், இங்கே வந்து மக்கள்கிட்ட பழகிறது, தனக்குன்னு வந்து முக்கியமான இடத்துல இருக்கிற லீடர்ஸ் கிட்ட பேசுறது, தனக்குன்னு ஒரு 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 சப்போர்ட் சென்டரை ஏற்படுத்துறது, இப்படி எல்லாமே இருக்கும். இப்போ இன்னைக்கு எப்படி உலகம் நடக்குதோ அதே மாதிரி தான் நடக்கும். 24 வருஷமும் ஒருத்தர் துரத்து அந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அப்படி இல்லை. நம்ம அப்படி யோசிச்சுட்டு அப்படிதான் நமக்கு அந்த நரேஷன் வந்து அவ்வளவு ஸ்பீடா இருக்குது. பட் டைம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகாது. 24 வருஷம் வந்து ஸ்பீடாக போகாது, ஸ்லோவாக தான் போகும். ஸோ 24 வருஷம் நினச்சி பாருங்களேன். ஸோ டேவிட கோலியாத்தை கொன்னதுலேருந்து சவுல் இறந்து போகிற வரைக்கும் எத்தனை வருஷம் சவுல் ராஜா வந்திருக்கிறாரு? கிட்டத்தட்ட ஒரு 23 இயர்ஸ் இருந்திருக்கிறார். அப்போ சவுலுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? சவுலுக்கும் டேவிடுக்கு எத்தனை வயசு கேப் இருந்திருக்கும்? ஒரு 20 இயர்ஸ் தான் அவரோட பெருசாக இருந்திருப்பார். 22, 23 இயர்ஸ், அவ்வளோதான். ஸோ அவரும் எங்கு தான், அவருக்கு 40லே இவர் வந்துட்டாரு, அவருடைய 40ல் இவர் வந்துட்டாரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம எல்லாம் கிரிட்டிக்கலாக தானே பார்க்க போகிறோம். ரைட். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். சவுல் வந்து அன்னைக்கு ராத்திரி வந்து அந்த அம்மாட்ட போயிட்டு, எனக்கு வந்து சாமுவேல் கிட்ட பேசணும், சாமுவேலை எழுப்பி கொடுங்கன்னு கேட்டு, சாமுவேல் வந்து சொல்றாரு, நாளைக்கு நீயும் உன் பிள்ளைங்க எல்லாருமே என்ன ஏன் இப்போ எழுப்புனன்னு கேட்டு கோவப்பட்டு, நாளைக்கு நீயும் உன் பிள்ளைங்க எல்லாரும் ஏன் கூட என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி சண்டை நடக்குது, வார் நடக்குது. வாரில் வந்து இஸ்ரவேல் மக்களால் அந்த கில்போவா அப்படின்ற ஒரு மலையில் நடக்கிற சண்டையில் இவங்களால என்ன பண்ண முடியலன்னா ஜெயிக்க முடியல. ஜோனத்தனும் அவர் மற்ற 2 பிரதர்ஸும் இறந்துட்டாங்கன்னு கேள்வி பார்க்குறாரு, சவுல் பார்க்குறாரு. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரியான சண்டைகளில் வந்து கிங்கை விட்டுருவாங்க. இந்த மாதிரி சண்டைகள் பொதுவாக எப்படி நடக்கும்னா டெரிட்டரி ஃபைட்ஸ் தான். டெரிட்டரி ஃபைட்ஸ் வந்து எப்படி நடக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட சிட்டியை பிடிச்சிட்டாங்கன்னா இவங்க பின் வாங்கிட்டாங்கன்னா அவங்க விட்டுருவாங்க. ஆனால் இந்த சண்டையில் பெலிஸ்தியர்கள் அந்த மாதிரி இல்லை.
பெலிஸ்தியர்களுடைய டார்கெட் வந்து இந்த முறை ரொம்ப கிளியரா இருக்குது. சவுலை வந்து ரிமூவ் பண்ணணுன்றதுல அவங்க ரொம்ப வேகமாக அவங்க இறங்கியிருக்கிறாங்க. ஸோ சவுலை கார்னர் பண்ணுறாங்க. சவுல் வந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை, முதல்ல என்னை கொன்னுடுன்னு சொல்லி கேட்குறாரு அசிஸ்டண்ட்டை. பட் அசிஸ்டண்ட் வந்து இல்லை நான் உங்களை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிற உடனே சவுலே வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் வந்து சாக முடியல. ரைட், வார் நடக்குது, இருட்டிடுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மேலே ஈவினிங் எல்லாரும் ரெட்ரீட் பண்ணி ஆயிட்டாங்க. எல்லாரும் ரெட்ரீட் பண்ண உடனே திரும்பி போன உடனே கேம்ப்ஸ் போன உடனே அந்த ஒரு ஆள், ஒரு பையன் அங்கே வரான், அமலேக்கைட்ஸ். அவர் யாருன்னு தெரில, மேபி அவர் ஒரு ஸ்கேவெஞ்சராக கூட இருக்கலாம். இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் இந்த வார் நடக்கிற இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. நைட் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே வருவாங்க. ஏன்னா ஜுவல்லரிக்காக வருவாங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த மாதிரியான ஆட்கள் அவங்க பழைப்பு அப்படி தான் ஓடும். ஸோ ஜுவல்லரிஸ் இருக்கும், இந்த இரும்பு ஐட்டம்ஸ் இருக்கும், இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு காசு தான். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை எடுக்கிறதுக்காக வந்த பையனான்னு நமக்கு தெரியாது. அப்போது அவங்க ஒருத்தர் பேசுகிறாரு, முனகிறாரு. யாருன்னு கேட்குறா, நான் தான் சவுல் சொல்கிறாரு. நீ வந்து என்ன பண்ணு, என்னை கொன்னுடு. அவர்கிட்ட கேட்டாரான்னு தெரியல, பட் இவர் கொண்டுட்டார். கொன்று அவருடைய க்ரௌனு, அவருடைய வேற என்ன எடுத்துட்டு தலை, என்னெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு, அவருடைய ட்ரெஸ்ஸு, ஏன்னா அடையாளம், ஐடென்டிட்டி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ யார் ஞாபகத்துக்கு வரணும், அதுதான் அங்கே பாயிண்ட் உங்களுக்கு. இப்போ யார் உங்க மைண்ட்ல வருவா? நாமளா இருந்தா அங்க என்ன செய்வோம்? ஏன் தாவீது உங்க ஞாபகத்துல வரணும், அது சொல்லுங்க. இல்ல கரெக்ட் கரெக்ட். இல்ல நான் கேட்கிற கேள்வியில ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின். அது சண்டை யாருக்கு நடக்குது? பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடக்கிற சண்டையில செத்து போனது இஸ்ரவேல் மக்களுடைய ராஜா. ஓகே, இப்போ இஸ்ரவேல் மக்களுடைய ராஜாவுடைய தலையை கொண்டு போயிட்டு யார்கிட்ட கொடுத்தா சன்மானம் கொடுப்பாங்க? பெலிஸ்தியருடைய ராஜா கேம்ப் கொண்டு போய் கொடுத்துருக்கணும் அந்த பையன், ஸ்கேவெஞ்சர். ஆனா அந்த ஸ்கேவெஞ்சர் என்ன செய்யறாருன்னா, அதாவது அந்த பொருள் எடுக்கிற அந்த வாலிபர் என்ன செய்யறாருன்னா, டேவிட் கிட்ட வராரு. ஏன்? இங்க வந்து நாம் அதைத்தான் புரிஞ்சுக்கணும். பிலிஸ்டைன்ஸ் அன்னைக்கு நடக்கிற சண்டையில, நாளை காலைல சண்டை, ஈவினிங் அவங்க பிளானிங் மீட்டிங். அந்த பிளானிங் மீட்டிங்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாளைக்கு நடக்கிற சண்டையில தாவீதை கூட்டிட்டு போலாமா போகக்கூடாதா? யார் பிளான் பண்றா? பிலிஸ்டைன்ஸ் பிளான் பண்றா. பிலிஸ்டைன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, தாவீது என்னைக்குமே வந்து நமக்கு வந்து என்னவா இருக்க மாட்டாப்ல, ஃபெய்த்ஃபுல்லா இருக்க மாட்டாப்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவீதுக்கு பிலிஸ்டைன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவீது எப்படினாலும் சவுல் கிட்ட போய் என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணிடுவாரு, சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா லோக்கல் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, they enjoyed the rivalry. தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு ரைவல்ரி இருக்கு. அப்ப சவுல் செத்து போன செய்தி யாருக்கு குட் நியூஸ்? ஆமா, இங்க தான் தாவீது நிக்கிறாரு. இங்க தான் தாவீதோட லீடர்ஷிப் வெளிவருது. எப்படின்னா, இப்போ ஒரு பப்ளிக் அசம்ஷன் தான் அந்த பையன். அந்த பையனை வந்து ஒரு ஆளா, ஒத்த ஆளா, தனியாளா தாவீது நினைக்கல. இதுதான் பப்ளிக் ஒப்பீனியன். பப்ளிக் ஒப்பீனியன் என்னவா இருக்குது? சவுலின் வீழ்ச்சி, தாவீதின் எழுச்சி. இது பப்ளிக் ஒப்பீனியன். பட் பிலிஸ்டைன்ஸ்க்கு நல்லாவே தெரியும், பிலிஸ்டைன்ஸ் தாவீதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க தேன் தி லோக்கல் பீப்புள். பிலிஸ்டைன்ஸ்க்கு நல்லாவே தெரியும், தாவீதை சண்டையில் கூட்டு போனா பாதி சண்டையில் தாவீது என்னவா மாறுவாரு, டர்ன் பண்ணாருன்னா நமக்கு ஒரு பெரிய தோல்வி. பட் தட் வாஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் டேவிட். நம்ம பாதி சண்டையில் நைஸா அடிச்சோம்னா, திருப்பி அடிச்சோம்னா சவுலும் சமரசமாயிருவாரு, நமக்கும் வெற்றி கிடைக்கும்ன்ற மாதிரி தான் இருந்திருக்கலாம். பட் அவங்க சேர்க்கல. ஆண்டோட சித்தம் எல்லாமே சேர்ந்து சவுல் இறந்துறாரு. ஆனா இந்த செய்தியை கொண்டு வந்த அந்த வாலிபன் கிட்ட தாவீது நடந்துக்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா? நீ என்னப்பா, நான் வந்து உனக்கு சன்மானம் கொடுப்பேன்னு நினைச்சு நீ இதை எடுத்துட்டு வந்தியான்னு கேட்கிறார். ஏன்னா தாவீதால அந்த இடத்துல, அந்த நேரத்துல வந்து சவுலுடைய மரணத்தை தாவீதால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. இப்போ இந்த என்டையர் ரைவல்ரியே இப்ப நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கிட்டாரு தாவீது. இப்ப நான் சொன்ன பாருங்க, 24 இயர்ஸ்
அவங்களுக்குள்ள ஒரு விதமான சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்றீங்க பிஃபோர் தட் லாஸ்ட் என்கவுண்டரில். பட் அதுதான் நம்ம கட்டமைக்கும் போது அந்த ரைவல்ரியிலே கட்டமைக்கிறோம். ஆனால் அந்த 24 இயர்ஸ் அவங்க வந்து முழுக்க 95% 100% ரைவல்ரியிலே தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. லைஃப்பில் அவங்க வழியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கை, நான் என் வாழ்க்கையை வாழ்றேன்ற மாதிரி தான் அவங்க போயிட்டாங்க. 24 இயர்ஸ் லாங் டைம், ரைட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு டிசிஷன் மேக்கிங். டேவிட் வாஸ் நாட் ஹாப்பி. தாவீது மகிழ்ச்சியாக இல்லை. தாவீது வந்து என்னுடைய ரைவல்ரி இறந்துட்டாரு, இதுதான் ஆண்டவருடைய சித்தம், இங்கே தான் நான் ஜெயிக்கிறேன், இதுதான் கடவுள் எனக்கான நேரத்தை என்ன பண்ணுறாரு, மை டைம் ஹஸ் அரைவ்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தாவீது கிட்ட இல்லை. அது ஒரு பாசிட்டிவ் சைன். அதாவது இவர் இறந்து தான் நான் நல்லா இருக்கணும், இல்லை இவரோட இடத்த நான் பிடிச்சா நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ரைவல்ரியான ஒரு இன்னை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை, அந்த ரீப்ளேசிங் ஆட்டிடியூட், இவரை துரத்தி நம்ம வர்றது, அல்ல அவரை துரத்தி நம்ம இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து தாவீது கிட்ட இல்லை. என்ன நினைக்கிறீங்க? இல்ல இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் நினைக்கிறீங்களா? வாட் யூ திங்க்? சவுல் சாகணும்னு நினைக்கல, பண்ணார். ஏன்னா அந்த ஒரு இது வந்து உண்மையிலே இங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது வந்து இதை வந்து தாவீது எப்படி எடுத்துட்டு போறாருன்னா, இதை வந்து ஒரு பப்ளிக் மார்னிங்கா கொண்டு போறாரு. ஒரு எல்லாருமா சேர்ந்து சவுலுக்காக துக்கம் கொண்டாட வேண்டும். ஏன்னா இன்று இறந்தது வந்து இஸ்ரவேல் உடைய அரசன். எனக்கும் சவுலுக்கும் 1008 பிரிவுகள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம், அது வேற. ஆனா வீழ்ந்தது யார் அப்படின்னா, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அரசன். அந்த அரசனுக்குரிய மரியாதை, நீங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவரும் 40 இயர்ஸ் இருந்திருக்காரு, நியர்லி 40 இயர்ஸ், 40 வருஷம் ரூலர் அவரு. ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது. நம்ம ஈஸியா சொல்லிட்டோம், நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லிட்டோம். 40 வருஷம் நினைச்சு பாருங்களேன். 40 சும்மாவா? ஒரே இடத்துல ஒரே பொசிஷன்ல ஆஸ் அ லீடரா 40 லாங் கண்டினியூஸ் இயர்ஸ் ஆஸ் அ கிங் 40 வருஷமா இருக்கிறார், இவர் இருக்கிறார். ஸோ அவருக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கணுன்றதுல வந்து தாவீது கவனமா இருக்காரு. ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியல அவரால். ஏன்னா அவர் பாடி எங்கே போச்சுன்னு அவருக்கு தெரியாது. அப்புறம் தான் தாவீது வந்து கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அதை செஞ்சது யாருன்னா கிரியத் யாபேஸ் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய மக்கள். இவங்க ஏன் வந்து சவுளுடைய பாடியை வந்து ராத்திரியே போய் அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க சவுளுடைய பாடியை. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் ஹேங்கிங் பண்ணி அதை வந்து அவமானப்படுத்துவாங்க. அதாவது இஸ்ரவேல் இதை அப்படி பண்ணிட்டு. ஆனால் இவங்க போய் சவுளுடைய பாடியை போயிட்டு எடுத்துட்டு வந்து ராத்திரியே போய் அங்கே இருக்கிற பாடியை எடுத்துட்டு வந்து அடக்கம் பண்றாங்க. ஏன் அவங்க அந்த ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? ஏன் வந்து யாபேஸ் மக்கள் வந்து சவுலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா முறை சவுல் போட்ட சண்டையே அவங்களுக்காகத்தான். சவுல் ராஜாவான உடனே இந்த அம்மோன் புத்திரர் வந்து முற்றுகை போட்டாங்க அந்த யாபேஸ்ன்ற ஊரை. அப்போ சவுல் அவங்களுக்காகத்தான் அந்த சண்டை, அந்த மாடை பிடிச்சி வெட்டி பல துண்டுகளாக கொடுத்து எல்லாரும் வரணும்னு கேதர் பண்ணார் பாருங்க, அந்த சண்டை. ஸோ அவங்க வந்து சவுலுக்கு நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சவுலுக்கு நன்றி விசுவாசமாகி சவுலை ஹானர் பண்றாங்க. உடனே தாவீது அங்கதான் சின்ன சின்ன கேப்பையும் அடைக்கிறாரு. சவுலுக்கு விசுவாசமா இருந்தா இப்ப அவங்க யாருக்கு எதிரி? மக்கள் கட்டமைப்பாங்க. இதுதான் ரைவல்ரியில பாதி ரைவல்ரியை யார் அமைப்பா? பொதுமக்கள் அமைப்பாங்க. உண்மையிலே அந்த 2 பர்டிகுலர் பர்சன்ஸுக்குள்ள ரைவல்ரி இருக்குமான்றது நமக்கு தெரியாது. ஆனா பொதுமக்கள் வெகுஜனங்கள் இந்த ரைவல்ரி என்ன பண்றாங்க? கட்டமைக்கிறாங்க. ஸோ இந்த ரைவல்ரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, நன்றி மெசேஜ் அனுப்புறாரு. சவுலை நீங்கள் இவ்வளவு மரியாதைக்குரிய வண்ணமாக அடக்கம் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? நன்றி அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து தாவீது ஒரு பொலிட்டிக்கல் லீடரா, ஒரு அரசியல் தலைவரா சரியான மூவ்ஸ் எடுத்து வைக்கிறார். எடுத்த உடனே ஒரு வெறுப்புக்கும் பழிவாங்குதலுக்குமான இடமா தன்னுடைய கிங்டம் இருக்கக்கூடாதுன்றதுல வந்து தாவீது ஸ்ட்ராங்கா இருக்கிறார். ரைட், ஒன்று. ரெண்டாவது, அதுல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம், அவர் எழுதின ஒரு சங்கீதம் அங்கே இருக்கு. அந்த சங்கீதத்தை மட்டும் பார்த்துருவோமா? ஏன்னா அந்த சங்கீதத்தை நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பொதுவாக ஜென்ரலாக படிப்போம். பட் அந்த சங்கீதம் ரொம்ப ஒரு அற்புதமான சங்கீதம். அந்த சங்கீதம் வந்து லேமெண்டேஷன். சங்கீதத்தில் ஒரு வகை புலம்பல் சங்கீதம். அது நம்ம ஏஷியன் கல்ச்சர் தான். ஆசியாவில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா புலம்புவாங்க. அப்படி புலம்பும் போது அவங்க வந்து நல்ல விஷயங்களை சொல்லி என்ன பண்ணுவாங்க? புலம்புவாங்க. இன்றைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் போயிட்டதுனால
புலம்பல்ன்றதுக்கு பதிலாக நம்ம அதை வந்து ஒரு ஃபார்மல் ஸ்பீச்சாக மாற்றி வச்சுருக்கிறோம். ட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ட்ரிபியூட்ஸில் வந்து எப்போவுமே எதை ரிமெம்பர் பண்ணுவாங்க? அவங்களுடைய நல்ல விஷயங்களை தான். அதுதான் முறையும் கூட. ஏன்னா தப்பு பண்ணுறது இட்ஸ் அவர் நேச்சர், நல்லது பண்ணுறது தான் கடவுளுடைய நேச்சர். எப்படி? எது நேச்சர் நம்மளது? தீமை செய்கிறதா நன்மை செய்கிறதா? நன்மை செய்கிறது நம்மளுடைய நேச்சர் கிடையாது, தீமை செய்கிறது தான் நம்மளுடைய நேச்சர். அப்போ நம்ம செய்த நன்மைகள் எல்லாம் கடவுள் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு நம்மள. அதனால தான் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் நான் அல்ல. அந்த இதை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் பவுல். நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், இன்டென்ஷனலி ஐ வாண்ட் டு டூ சம்திங் குட், பட் நான் என்னுடைய செயல்பாடுகளில் அதை என்ன பண்ண முடியல செய்ய. ஸோ ரைட். ஸோ இங்க வந்து தாவீது சவுலுக்காக அவனுடைய ஃப்ரெண்டு ஜோனத்தனுக்காக தாவீது ஒரு அற்புதமான ஒரு புலம்பல் பாடலை எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு கம்யூனிட்டி மார்னிங் தான், ஒரு சமூகமாக சேர்ந்து புலம்பல் பாடுகின்ற ஒரு பாடல். அந்த பாட்டுக்கு நடுவில் அவர் வந்து சவுல் யார் அப்படின்றத அந்த பாட்டில் அவர் சொல்றாரு. நீங்க எடுத்துக்கலாமா? செகண்ட் சாமுவேல் சாப்டர் 1 verse 18. வில் வித்தையை யூதாபுத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். ஆர்ச்சரி, இந்த மாடர்ன் வார்ஃபேர் வந்து மாடர்ன் ஆகிட்டே போகுது. நம்ம ஆளுங்க இப்போ எகிப்துல இருந்து வந்துட்டு அவங்களுடைய வார்ஃபேர் சிஸ்டம் எப்படி இருந்திருக்குது? சண்டை போடுற முறை சும்மா இவங்க அந்த கத்தியை கொண்டு போயிட்டு கிட்ட வச்சு டிங் 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 சண்டை போடுற மாதிரி போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்ச்சரி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆர்ச்சரி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தாரு இப்போ நம்ம பெட்ரோலியம் எடுக்கிறோம்ல, அது அப்பவே இருந்திருக்கும் தானே, அப்பவே இருக்கு. அதோட யூஸ் அவங்களுக்கு அதோட தான் தெரியும். அதை கொளுத்துனா நெருப்பு என்ன பண்ணும்? பிடிக்கும். அது அவ்வளோதான். மற்றபடி அதை வந்து வண்டி ஓட்டலான்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கருப்பு நிறத்தில் அந்த தார், அந்த பெட்ரோலியம், அந்த மாதிரியான விதைகளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணிகளில் அந்த அதை முக்கி ஃபயர் பண்ணி அவங்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துலலாம் அந்த ஒரு வில்லேஜே அவங்களால என்ன பண்ண முடியும்? எரிச்சிட முடியும். இது அட்வான்ஸ். இப்போ இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இஸ்ரேல் மக்களால் என்ன பண்ண முடியல, அடாப்ட் பண்ணலை. இது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். சால் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா தன்னுடைய ஆர்மியை அடுத்த லெவல் ஃபைட்டுக்கு வார்ஃபேருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணலை? ட்ரெயின் பண்ணலை. கரெக்டாக இன்றைக்கி கூட நம்ம சொசைட்டிஸில் பார்த்தோம்னா இந்த இராணுவத்துக்காகவே R&D டிபார்ட்மெண்ட்னு வச்சுருப்பாங்க. வார்ஃபேரை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது? ஏன்னா ஒரு நாடு வல்லரசுன்னு சொல்கிறாங்கன்னா அதை எதை வச்சு சொல்கிறாங்க? வல்லரசுன்னு சொல்கிறத சூப்பர் பவர்னு எதை வச்சு சொல்கிறாங்க? அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸை வச்சு தான் வருது. வெப்பன்ஸ் யார் வெப்பன்ஸ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறாங்களோ அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க? சூப்பர் பவர்னு சொல்கிறாங்க. மற்றது காசு, அதுக்கப்புறம் அந்த கோல்டு, இதெல்லாம் நிறைய இருந்தாலும் கூட வெப்பன்ஸ் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்க தான் உலகத்தில் சூப்பர் பவர். ஸோ டேவிட் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம மக்களையும் வி ஹாவ் டு எக்யூப் அவர் பீப்புள் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதை தான் அவர் அங்கே சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க, அதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ஆஷேர், புக் ஆஃப் ஆஷேர் நம்மகிட்ட யாருக்கிட்டையுமே இல்லை. அது லாஸ்ட் புக். அது இருந்துச்சுன்னா நிறைய சண்டைகள், இன்னும் சண்டைக்குனே எழுதுன புக் அது. எப்படியோ நம்ம ஆளுங்க அதை தொலைச்சிருக்கிறாங்க. எங்கே தொலைச்சாங்க எப்படின்னு தெரியல. புக் ஆஃப் ஆஷேரும் போயிடுச்சு. அது மாதிரி புக் ஆஃப் கிங்ஸும், ராஜாக்களின் புஸ்தகம்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த புக்கு கூட நிறைய 2-3 புக்கு வந்து மென்ஷன் இன் திஸ் பைபிள். பட் நம்ம கையில் என்ன பண்ணல, கிடைக்கல. ஆசிரியர் புஸ்தகமும் கிடைக்கல. ரைட். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இஸ்ரேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன அக்னாலேஜ் பண்றாருன்னா பிரேவரி. தாவீது உங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம தாவீதை கொண்டாடின அளவுக்கு யோனத்தானை கொண்டாடலை. ஆனா யோனத்தான் ஒரு வாரியர். யோனத்தான் ஒரு மிகவும் தைரியசாலி ஒரு வாரியர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த ஆளா உள்ள போய் பெலிஸ்தியருடைய பாளையத்துக்குள்ளேயே பூத்து கையில் இருந்த கோல்லே அவங்கள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அடிக்க. அவ்வளோ ஒரு ஃபைட்டர் ஜோனதன். ஆனால் நம்ம சில நேரங்களில் வந்து இந்த நமக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, செலக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள், கேரக்டர்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்ததுனால நிறைய நேரத்தில் வந்து நிறைய உண்மையான மக்களுக்கான வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம குறைச்சிடறோம்.
ஜோனதன் பார்த்தீங்கன்னா நான் நினைப்பேன் டேவிட் அந்த அளவுக்கு போனதுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டரா அமைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோனதன். ஜோனதன் வந்து அவங்க அப்பா மாதிரி இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. மீகாலும் அதே மாதிரி இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா மாதிரியே அன்னைக்கே தாவீது கதை முடிச்சிருக்கோம். மீகால் அதுல எவ்வளவு பரவாயில்ல, அப்பாவா ஹஸ்பண்டான்னு வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படி பார்க்கல, அவங்க அப்படி பார்க்கல, நியாயமா அநியாயமான்னு பார்த்தாங்க. அப்படிதானே பார்த்தாங்க. அது ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங் தானே. அப்படி நம்ம பார்ப்போமா? அதுவும் இருக்குது. ஆனா அப்பாவையும் அவங்க விட்டு கொடுத்து சரி பரவாயில்ல போ அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவை நினைச்சு அவங்க ரிக்ரெட் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அப்படிதான் அதுக்கான சிச்சுவேஷன் அமையுது அதுக்கப்புறம். சரி, இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்பட, அதாவது இந்த வார்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சந்தோஷத்தை வந்து பெலிஸ்தர் குமாரத்திகள் கிடைக்க கூடாதுன்னு கர்ஸ் பண்றாரு. ஏன்னா அவங்க சந்தோஷமா அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா ஏன்னா அவங்களுடைய ஒரு ஆர்ச் எனிமி சவுல் இறந்து போய் 40 வருஷம் ராஜாவா இருந்த சவுல் அவங்க கொண்டுட்டாங்க. ஆனா இந்த சந்தோஷம் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இது ஒரு வகையான ஒரு கவுண்டர் நெரேட்டிவ் இது. அதாவது நம்ம எங்களுடைய எதிரிகள் என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷம் அவங்க இந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்காதீங்க. அப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இந்த சந்தோஷம் வந்து கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு இருக்கணும். இதை நினைச்சு அவங்க ரிக்ரெட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு தலைவரை கடவுள் என்ன பண்ணணும், எழுப்பணும். இதுக்கு பின்னாடி பாட்டுக்கு பின்னாடி அது இருக்கு. அதை தான் அவர் அங்க சொல்றாரு. அடுத்தது பாருங்க, கில்போவா மலைகளை. அந்த கில்போவா மலைன்றது அவங்க ஊருக்குள்ள இருக்க மலை தான். ஆனா அதுவே வந்து என்ன பண்ணிருச்சுன்னா தான் தலைவனையை விட்டு கொடுத்துருச்சு. அப்படி ஸோ அந்த கில்போவா மலையை உன் மேலே பனி பெய்யவே வேண்டாம், அங்க வந்து பராக்கிரமசாலியுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது, அதனால அவருடைய அந்த வில்லாம் சவுலை எது அட்டாக் பண்ணிச்சுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அம்பு வீசிட்டாங்க. அவருக்கு அம்பு தான் அவர் அட்டாக் பண்ணிருச்சு. அது அவர் இம்மொபைலைஸ் பண்ணியிருக்கலாம், எங்கே குத்திச்சுன்னு நமக்கு தெரியாது அம்பு. ஸோ அது வந்த ஃபோர்ஸ்க்கு வந்து அவர் உடம்புல தொலைச்சிருக்கோம். அவரால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியலன்னா நடக்க முடியல. அப்போ அவருக்கு முன்னாடி அந்த கேடகம் வச்சிருந்தது, அந்த கேடகம் செயல்படலை. இவர் சவுல் கேட்குறாரு, தம்பி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கப்பா, அந்த கோலியாத்து பயங்கரமான ஆளுன்னு சொல்லும்போது தாவீது என்ன சொன்னாரு, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, கல்லு கொடுங்கன்னாரு. அதே தாவீது தான் இப்ப என்ன சொல்றாரு, இங்க எல்லாரும் வில்வித்த கத்துக்குங்கன்னு சொல்றாரு. ஏன் எல்லாரும் கல்லு எடுத்து 5 கல் எடுத்து பையில போட்டுக்கன்னு சொல்லலாம்ல? தாவீது எங்கேயுமே அப்படி சொல்லல. ஏன்? அது வேற, அந்த சிச்சுவேஷன் அது டோட்டல் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். அதையே எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, அப்போ கல் வீசி தான் வாழ்க்கை தொடங்கிச்சு. ஆனா அதுக்காக கல் வீசிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. தாவீத கடவுள் என்ன பண்றாருன்னா, அடுத்தடுத்த லெவலுக்கு ஒரு பெரிய வாரியரா, ஒரு லீடரா, ஒரு நெகோசியேட்டரா, ஒரு பிசினஸ் மேனா, ஒரு பில்டரா இப்படிலாம் கொண்டு போறாரு. அப்படி போகும்போது தாவீதும் தன்னை அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, எக்யூப் பண்ணிக்கிறார். அது ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இங்க பாருங்க, தாவீது சொல்ற அந்த கேடகம் எங்க போச்சு, அந்த கேடகத்தால எங்களோட தலைவரான சவுலை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியாம போயிருச்சேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது அந்த மலையை சபிக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுறாரு. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. ஸோ அவங்களுடைய அவங்க ஃபாதர் சன் பாண்ட், அது ஒரு நல்ல ஒரு பாண்டு. அதை ஜோனத்தன் கரெக்டாக பேலன்ஸ் பண்றாரு. அப்பாவையும் விட்டு கொடுக்க மாட்டாரு, ஃப்ரெண்டையும் காப்பாற்றி விடுவார். ஒரு ஆமா எதிரியாவும் இல்லை. இவரை காப்பாத்திட்டு அப்பா வீட்டில் வந்து சாப்பிடுவாரு. அப்பா சொல்லுவாரு, நீ வந்து அந்த என்னுடைய வேலைக்காரனுடைய பையன் கிட்ட தான் நீ என்ன பண்ற, ஸ்நேகம் வச்சிருக்கிற, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ வந்து நல்லவன் மாதிரி என்கிட்ட என்ன பண்ணாத, நடிக்காத. அது டேபிள் கான்வர்சேஷன்ல பேசுவார். ஸோ அப்பாவுக்கு தெரியும், இவன் என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான். அதே நேரத்தில் தாவீதும் என்ன பண்ண மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். அதே நேரத்தில் நம்மளையும் என்ன பண்ண மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோனத்தனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா ஒரு அற்புதமான ராஜாவா இருந்திருக்கலாம்.
ரைட். ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவ பண்பு வந்து ஜோனதனுக்கு இருந்துச்சு. ரைட். அடுத்தது, கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலம் உள்ள. இது வந்து சும்மா ஒரு பொயட்டிக்கல் லாங்குவேஜுக்காக சொல்றாரு நினைச்சுக்க வேண்டாம். உண்மையிலேயே அவங்க வந்து அந்த பிரேவ் பீப்புள் தான். சவுல் ஒரு நல்ல வாரியர், நல்ல ஒரு பிரேவ் பீப்புள். அடுத்தது, இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக. ஸோ வெறும் சவுல் சண்டை சச்சரவு மட்டும் இல்லை, நீங்களாம் இன்னைக்கு ஜுவல்லரி போட்டிருக்கீங்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா கூட அதுக்கு யார் காரணம்னு சொல்றாரு. யாருக்கு இந்த மனசு வரும்? ரைவல்ரி, பொலிட்டிக்கல் ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை இந்த அளவுக்கு புகழ முடியுமா? இது எவ்வளவு பெரிய சேலஞ்சு. அல்ல, அந்த பையன் நினைச்சிருப்பான், இதுக்கு நான் எங்க போயிருந்திருக்கணும், நான் பெலிஸ்தியருக்கு போயிருந்திருக்கணும், இந்த ஆள்கிட்ட வந்தா மெச்சி ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புவாருன்னு பார்த்தா இந்த ஆளு இப்படி பேசுறாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, என் சகோதரனாகிய யோனத்தானே, இல்ல அவரை வந்து சொல்ற என்னுடைய பிரதர், என்னுடைய வைஃப் இருக்காங்க, வைஃப்ஸ் அவருக்கு, அவங்கள விட நான் உன்னதான் என்னுடைய அந்த ஸ்பாட்ல வச்சிருக்கிறேன். இது இந்த ஸ்தானத்தை யாருக்கு கொடுக்க முடியும்? அந்த அம்மாங்களாம் கேட்டாலே என்ன இருந்தாலும் இப்படி சொல்றாரு. அப்படி அது என்னுடைய ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலாம், என்னுடைய வைஃப்ஸ்லாம் அப்புறம் தான், நீங்க தான் எனக்கு அப்படின்ற மாதிரி அதை சொல்லி அவர் அந்த பாட்டை பாடுறாரு. அந்த பாட்டு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு டாக்குமெண்டைசேஷன் பண்ணுவாங்க அந்த காலத்தில். திரும்ப அந்த பாடல்கள் என்ன பண்ணப்படும்னா ரிமெம்பர் பண்ணப்படும், இத்தனை வருஷம் கழிச்சு ரிமெம்பர் பண்ணப்படும். ஸோ சவுல் என்னதான் நம்ம நெகட்டிவிட்டிஸில் கொடுத்துருந்தாலும் இந்த ஒரே பாட்டில் சவுலை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, உயர்த்தி பிடிக்கிறார். ரைட். அடுத்தது, ஸோ இதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா தாவீது, இதுக்கு மேலே நம்ம வந்து ஏன் அதோட வந்து ஒரு வெற்றிடம் உருவாகுது. இந்த வெற்றிடத்தை அதுக்காக நம்ம சும்மா விட முடியாது. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு கண்டிப்பாக தாவீது போகணும்னு நினைக்கிறாரு. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, கேட்டுட்டு அங்கே போகிறாரு. அப்போது அவங்க கூட அவரோட மனைவிகள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் அகினோம், இன்னொருத்தவங்க பேர் அபிகாயில். இவங்க கூட அவங்க போகிறாங்க. அப்போ நீங்கள் அங்கே பாருங்க, 4ஆம் வசனம், சாப்டர் 2 verse 4. யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஸோ ஒன்று புரிஞ்சிச்சாப்போ? அப்போ எத்தனை கோத்திரம் விட்டு போச்சு? இப்போ 11 கோத்திரம் விட்டு போயிடுச்சு. தாவீது யாருக்கு ராஜாவா வராரு? யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான் ராஜாவா, ஏன்னா அதுதான் அவருடைய கோத்திரம். அப்ப யூதா கோத்திரத்து மக்கள்லாம் சேர்ந்து தாவீத, அப்ப அதே நேரத்தில் மற்ற கோத்திர மக்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற டைம்ல சவுலுடைய சகோதரராகிய அப்னர், இங்கதான் நம்ம பார்க்க போறோம். அந்த அப்னர் அப்படின்ற ஒருத்தர், அப்னர் அப்படின்னு சொல்லுகின்ற அவர் எப்படி தப்பிச்சாருன்னு தெரியல அன்னைக்கு சண்டையில. ஏன்னா ஆக்சுவலா அவர் தான் சவுல் கூட நிற்பாரு. பட் அன்னைக்கு சண்டையில் அவர் எப்படி தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறார்? அவர் ஒரு வலிமையானவர், ஒரு 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 மிகச்சிறந்த, அவரும் வந்து ஒரு தந்திரமான ஒரு மனுஷன் தான். அவர் என்ன நினைக்கிறார்னா, சவுலுக்கு இன்னொரு பையன் இருக்கிறார், இஸ்போசெத். அவரை வந்து என்ன பண்றாருன்னா அந்த நார்த் கிங்டம்க்கு தலைவராக மாத்துறார். அதாவது நமக்கு மேப் படி நமக்கு தெரியும் இல்லையா, யோர்தான் இதுல வடபகுதி ஃபுல்லா அவரும், தென்பகுதியில் தாவீது, வடபகுதி ஃபுல்லா அவர் இஸ்போசேத் வந்துறார். சரி, இதை நான் விட்டுட்டேனே. அந்த பையனை என்ன பண்ணாங்க தெரியும்ல, நற்செய்தி கொண்டு வந்தானா, குட் நியூஸ் கொண்டு வந்தானா, பேட் நியூஸ் கொண்டு வந்தானா? அவன் நினைச்சா நம்ம குட் நியூஸ் கொண்டு போயிட்டு இருக்கிறோன்ட்டு, ஆனா அவனுக்கே அது பேட் நியூஸா மாறும்னு சொல்லி அந்த பையன் நினைக்கல. கடைசியில் தாவீது சொன்னாரு அந்த பையனை, எனக்கு வந்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது, வேற யாரும் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நியூஸையும் என்ன பண்ணல, எனக்கு கொடுக்கல, ஒரே ஆளு நீ தான். உன் வாயிலே நீ இப்ப நீ என்ன சொல்லியிருக்கிறன்னா, நான் தான் சவுலை கொன்னேன்னு சொல்லியிருக்கிற. உன் வாய் மொழியாவே உன்னை அடையாளம் வச்சு உன்னை நான் இப்போ என்ன பண்றேன், கொல்லுறேன். ஏன்னா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொல்றது என்னுடைய, கொன்னவரை கொல்றது என்னுடைய கடமைன்னு சொல்லி அங்க நற்செய்தியை கொண்டு வந்தவனுக்கு பேட் நியூஸை சவுல் வந்து கொடுத்து அனுப்புறாரு. சரி, அடுத்தது இங்க இப்போ ரைவல்ரி பிட்வீன் சவுலுடைய, அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சவுல் வந்து சும்மாலாம் இல்லை, சவுலுக்கான சப்போர்ட்டர்ஸ் வந்து இப்போ இந்த டேட்டுக்கு, இன்னைக்கு நிமிஷத்துக்கு தாவீதுக்கு 10% சப்போர்ட்டர்ஸ்னா
சவுலுக்கு 90% சப்போர்ட் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து சவுலுடைய இறப்பை வந்து அவ்வளோ ஈஸியா என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் இப்போ மட்டும் சவுலுடைய இறப்பை தாவீது கொண்டாடி இருந்தானே என்ன நடந்திருக்கும்? நிறைய பேர் தாவீதுக்கு விரோதமா இருப்பாங்க. இப்போ இவ்வளவு நான் இப்படி சொன்னேன், இப்படியும் பார்க்கணும். ஸோ தாவீது அந்த இடத்துல செலிப்ரேஷனா இல்லாம லேமெண்டேஷனா மாத்துறாரு, கொண்டாடாம புலம்பலா மாத்துறாரு. ஐயோ என்னுடைய எதிரி ஒளிஞ்சாருன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா சவுலுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸ், சவுலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர்கள் அங்க இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு சவுலையும் பிடிக்கும், நிறைய பேருக்கு சவுலை பிடிக்கும், ரைட்? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் தாவீது வந்து இங்க என்ன பண்றாருன்னா ஆகிறாரு. தாவீதுக்கு பேக்கப்பா இந்த ரெண்டு பேட் பீப்புள், ஒன்னு யோவாப்னு ஒருத்தர், அங்க அப்னேர்னு ஒருத்தர். நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கமாண்டர்ஸ். அப்னேர் கமாண்டர் வந்து நார்த் ரீஜன், யோவாப் கமாண்டிங் சதர்ன் ரீஜன். தாவீது கூட இருக்காரு. ஆனா கமாண்டர்னா அவர் எதை என்ன கமாண்ட் பண்ணுவார் நினைக்கிறீங்க? ராணுவத்தை மட்டும் கமாண்ட் பண்ண மாட்டாங்க, இந்த ராஜாவே கமாண்ட் பண்ணுவாங்க. இவங்க 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 தாவீதுக்கு பாதி தலைவலியை யார் கொண்டு வந்து கொடுத்தது? யோவாபே கொடுத்துருவார். சவுலுக்கும் பாதி பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்தது அப்னர் கொடுப்பார். ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப நல்லவங்க நீங்க கேட்காதீங்க. ஏன்னா ரெண்டு பேருமே படை தளபதிகள், ரெண்டு பேருமே ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி தங்களை வந்து அவங்க வடிவமைச்சுப்பாங்க. இதுல யோவாபுக்கு வந்து தம்பிங்க ரெண்டு பேரு, ஒருத்தர் பேர் ஆசகேல், ஒருத்தர் பேர் அபிசாய். இந்த அபிசாயி ஆசகேல் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே தாவீது கூட இருக்காங்க. அந்த தாவீது சவுலுக்கு ஓடி போற டைம், சிக்லாக், இந்த டைம்லயே பெலிஸ்தர் கூட இருக்கும்போது இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் டீம் கேங். ஸோ தாவீதாலையும் அவங்களை கம்ப்ளீட்டா என்ன பண்ண முடியாதுன்னா அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா அப்னர் பார்த்தீங்கன்னா அப்னர் வந்து ஒரு மெச்சூர்டான பர்சன், எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா அவரை வந்து சவுலுடைய ஃபேமிலியை லீட் பண்ணி சவுலோட பையனை ராஜாவாக்கிட்டு அங்க இருக்கிறார். ரெண்டு கேங் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு கேங்கும் என்ன பண்ணுதுன்னா சண்டை போடுது. ரெண்டு கேங்கும் சண்டை போடுது, ஒரு இடத்துல மீட் பண்ணி சண்டை போடுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, யோவாபும் அப்னேரும். எதுக்கு நம்ம வந்து ஹோல் ஆர்மி மோதனம், வாலிபர்களை நீங்க இறக்கி விடுங்க, அவங்க சண்டை போட்டுக்கிட்டோம், க்ளோஸ் கம்பேட். அப்போ அந்த க்ளோஸ் கம்பேட்ல என்ன ஆயிடுச்சுன்னா கம்பேட்ல இன்வால்வ் ஆன அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. அதாவது மேபி ஒரு சின்ன ரிங் ஃபைட் மாதிரி, ஒரு பள்ள மாதிரி அந்த பள்ளத்துக்குள்ள இறக்கி விட்டு சண்டை போட வைக்கிற மாதிரி சண்டை போட வச்சு இறந்துட்டாங்க. இந்த ஃபைட்டு முடிவில் அப்னருக்கு கொஞ்சம் பேக் இதாகிடுச்சு, தூக்க போகிற நிலைமை. அப்னர் ஓடுறாரு. அப்னர் ஓடும்போது அந்த யோவாபோட தம்பி ஆசகேலை பற்றி ஒன்னே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆசகேல் யாரு? ஆசகேல் வந்து மான் மாதிரி ஓடக்கூடிய ரன்னர், நேச்சுரல் ரன்னர். அந்த நேச்சுரல் ரன்னராக இருக்கிறதுனால அவரால் வந்து வேகமாக ஓட முடியும், வேகமாக ஓடக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவருக்கு இருக்குது. அவர் ஓடுறாரு. அவர் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு அப்னர், நம்மளை யார் துரத்திட்டு வர்றாருன்னா ஆசகேல் துரத்திட்டு வர்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்தாலும் பையன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான், கிட்ட வந்துகிட்டே இருக்கிறான். அப்போ திரும்பி இதுலேயும் அவர் பேசுறாரு பாருங்க. அவர் அப்னர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு பாருங்க, தம்பி நீ நல்லா ஓடுற, நல்லா துரத்துற, என்னை விடு, வேற யாரையாவது பிடிச்சி துரத்துது, என்னை விட்டுருன்னு சொல்றாரு. இந்த பையன் என்ன நினைக்கிறான்னா, அவன் சின்ன பையன், அவன் என்ன நினைக்கிறான்னா பிடிக்கிறதுலே பெரிய மீனா பிடிச்சோம்னா நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அங்க. அதே தானே கோலியாத்து கதை தான். நம்ம அடிக்கிற அடி ஒரே அடி கோலியாத்து அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரே நாள்ல ஆடு மேய்க்கிற தாவீது என்னவானாரு? ராஜாவானார். ராஜாவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிருச்சு, கதவுகள் திறந்துருச்சு. அப்படிதானே ட்ரீம். ஆனா அப்படி இல்லை, பாவம் 24 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ரைட், நம்ம அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா இனி சொல்லணும் போல இருக்குல்ல, டேவிட் வெயிட்டட் ஃபார் 24 லாங் இயர்ஸ்ன்றது. ரைட். ஆனா ஆசகேல்ட பார்த்து அவர் சொன்னார், தம்பி ஆசகேல் அவசரப்படாத, வேற யாரையாவது பார்த்துக்கோன்னு சொன்னா கேட்கல, நீங்க தான் வேணும்னு. அப்போ இவர் ரொம்ப வயசானவர், எப்படி அப்னருக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும் நினைச்சு பா, வயசெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா சிரிப்பா இருக்குது. ஓடுறாரு, அவர் ஓடுறாரு சொல்றாங்க. பட் அந்த காலத்துல மக்கள் எவ்வளவு ஃபிட்டா இருந்திருக்காங்க. இது ஓடுறது அப்படின்னா டெய்லி ஓடணும், அவங்க டெய்லி ஓடணும், நடக்கணும், ப்ராக்டிஸ் தான் ஓட முடியும். திடீர்னு ஓடனா எங்க ஓடுறது? எவ்வளவு பேர் ஓடுவோம்? 5 கிலோமீட்டர் 5K வாக்கிங் ரன்னிங் வைக்கிறாங்களே, பாதி பேர் நடந்து ரிலாக்ஸாக போய் சேர்றாங்க டெஸ்டினேஷன். அன்னைக்கு ஃபுல் டே நடக்கிறாங்க. ஏன்னா 5K வாக்கிங் எல்லாம் ரன்னிங் எல்லாம் திடீர்னு ஓடணும்னா அவ்வளோதான். அப்போ அப்னேரெல்லாம் அந்த 60s இப்படி ஓடுறாங்கன்னா பயங்கரமா இருக்குது. பட் ஆசகேல் எப்படி ஒரு 30 தான் இருந்திருக்கும், நல்ல வேகமாக ஓடுறாரு. அப்போ இப்போ 30லேயே ஓடுவாங்களான்றது வேற சந்தேகம் இருக்கு. ரைட், ஆசகேல். அப்போ அவர் என்ன சொல்றாரு பாடுறானா, ஈட்டியை இப்படி தானே ஈட்டி வேற பிடிச்சிட்டு ஓடுறாரு, அப்படியே பின்னாடி விட்டுட்டாரு.
அதாவது ஈட்டியோடைய பெடங்கு தான், ஈட்டியோடைய ஷார்ப் எண்ட் இல்லை, ஈட்டியோடைய ஷார்ப் இல்லாத ஹேண்டில்லே அந்த பையனுடைய இங்கே குத்தி பின்னாடி வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த பையன் அப்படியே ஹேண்டில் மாட்டிட்டான். அப்போ அவன் எவ்வளோ ஸ்பீட் ஓடி வந்திருப்பான் அதெல்லாம் நினச்சி பார்த்தா பையன் அப்படியே அப்னர் ஓடிட்டார், அப்னர் போயிட்டாரு. அப்போது யோவாப் வந்து பார்த்தா தம்பி இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக்காக இருக்குது பாருங்க. எங்கே இருக்கும் நம்ம கரெக்டாக? ஆமாம், 24ஆம் வசனம். எல்லாரும் வந்து நின்று தரிச்சிட்டாங்க. அப்போது அப்னர் அங்கிருந்து அப்னர் அதுக்குள்ளே ஓடி அந்த பக்கம் போயிட்டு சொல்கிறாரு யோவாவை பார்த்து, பட்டயம் இருந்தா எப்பவும் பட்டயத்தை வச்சு வெட்டிடலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பட்டயம் வச்சிருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நிறைய நேரத்தில் பேட் நியூஸு, எப்பவுமே வின் பண்ண முடியாது இல்லை. இப்போ கிரிக்கெட் பேட் இருந்தால் 6 தான் அடிக்கணும் அவசியம் இல்லை, கேட்ச் கூட என்ன பண்ணலாம். ஸோ இதான் லைஃப். ஒரு பெரிய ஃபிலாசபி பேசுகிறாரு. ஆனால் யோவாப் இந்த ஃபிலாசபியெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு நாள் நீயும் மாட்டுவ அப்படின்ற மாதிரி தான் யோவாப் நினைக்கிறாரு. நினச்சிட்டு யோவாப் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரையும் திரும்பினது போதும் சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. ரைட். ஸோ அந்த ஃபைட் கண்டினியூ ஆகிறதா சொல்கிறாங்க. அடுத்தது சாப்டர் 3 போயிடலாம். சாப்டர் 3ல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அப்னர் அந்த இஸ்போசேத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னா, சவுலுக்கு வந்து மறுமனையாட்டிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கான்குபைன்ஸ். இந்த கிங்ஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கான்குபைன்ஸ் வச்சுருப்பாங்க. கான்குபைன்ஸ் வந்து பொதுவாக அவங்களுடைய நேச்சர் என்னென்னா, நாட் ஓன்லி ஃபார் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக மட்டும் இல்லை, அவங்க வந்து இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் டேக் கேர் பண்ணுவாங்க. எல்லா வேலையுமே அவங்க டேக் கேர் பண்ணக்கூடிய ஸ்லேவ்ஸ் தான். அதை விட்டுட்டுலாம் அவங்க வெளியெல்லாம் போக முடியாது. அவங்க வந்து அந்த கான்குபைன்ஸ் அங்கே இருக்கணும். இந்த கான்குபைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கோடைய மரியாதையோட லிங்க் ஆன ஒரு விஷயம். ரைட். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, மேல் மெம்பர் இருந்தாங்கனாலும் கேஸ்ட்ரேட் பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து ஆணாக இல்லாமல் மாற்றிடுவாங்க. சவுலுக்கு இருந்த அந்த கான்குபைன்ஸை தனக்கு எடுத்துக்கிட்டாரு. இது வந்து இஸ்போசேத்துக்கு ரொம்ப கோவம். இப்போ நான் தானே கிங்கு, நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல். உடனே அங்கே பாருங்க 8ஆம் வசனம் வாங்க. உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா இஸ்போசேத்து ஒன்றுமே கிடையாது. அப்னர் இல்லைன்னா இஸ்போசேத்து கிடையாது. நான் இல்லைன்னா நீ என்னப்பா செய்வ? அவர் அதை கேட்குறாரு பாருங்க. நான் என்ன நீ என்ன ஒரு நாய் தலையா அப்படின்னு கேட்குறாரு. என்ன நினச்சிக்கிட்ட நீ? நான் என்ன யூதா தாவீதோடைய கைக்கூலி நினச்சிக்கிட்டியா? நான் இருக்கிறனால தான் இந்த கிங்டமே இருக்கு, நான் தான் இந்த கிங்டமே, நான் இல்லாமல் இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்கே போட்டிருக்குது, அந்த ராஜா பயந்து போயிட்டு, நம்ம இவர் சித்தப்பா கிட்ட நம்ம எதுவும் பேசக்கூடாது, சித்தப்பா தான் வரும்னு நினைக்கிறேன், அவர் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ரைட். உடனே அப்னருக்கு கோவம் வந்துருச்சு. அப்னர் என்ன முடிவு பண்றாருன்னா, நாம தாவீது கிட்ட போயிட்டு அலையன்ஸ் பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆள் அனுப்புறாரு. சரி, நாம ஒன்று சேரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே தாவீது என்ன பண்றாரு, சரி வாப்பா, ஆனா ஒரே ஒரு விஷயம், தாவீது ரொம்ப டாக்டிக்ஸ், நம்ம சேரணும்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம். பேச்சுவார்த்தை நடக்கணும்னா அதுக்கு வந்து ஒரே ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? மீகால, அதாவது தாவீதுக்கு உடம்பு ஃபுல்லா மூளை. இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் மீகால கூட்டு வர சொல்றாரு? இப்படிதான் படிக்கணும் சாமுவேல. ஸ்டோரி இல்லை இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அரசியல். என்ன இதுல இருக்கு? வை டேவிட் வாண்ட்ஸ் மீகா? கண்டிப்பா. இப்போ நான் சவுலுக்கு குடும்பத்தாருக்கு எதிரி கிடையாது, ஆக்சுவலா சவுலுடைய மருமகன் தான் நான் அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணலாம். ஒரு பாயிண்ட். ஸோ எனக்கு யார் வேணும்? இப்போ மீகாலும் தாவீது சந்திச்சு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 24 வருஷம். அகைன் திருப்பியும் 24 இயர்ஸ்க்கு அப்புறம் வாழ்க்கையில 2 பேரு 2 எண்டுக்கு போயிருப்பாங்க. கரெக்ட். திரும்பவும் நீங்க 24 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியுமா? ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, இல்ல எனக்கு வேணும்ன்றார். 24 வருஷம் கழிச்சு 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 24 வருஷம் க
இப்போ போனா அந்த அம்மா இவரை நம்பி அந்த அம்மா இருக்க முடியாதுல்ல. அவங்க அப்பாவே அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிட்டாரு, அப்பவே கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. இங்க பாருங்க, அந்த அம்மாவை கூட்டு போறாங்க, வசனம் படிக்க 16 பாருங்க. அந்த அவங்க புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டே வந்தா. எப்படி அழுதுருப்பாப்புல, பாவம்ல, என் ஒய்ஃபை விட்டுருங்க, கூட்டு போகாதீங்க அப்படின்னு கேட்டுட்டு வேற என்ன செய்ய முடியும். அவர் யாரு கூட்டிட்டு போறவர், அப்பனர் கிட்ட எல்லாம் ஒன்றும் பேச முடியாது. படைத்தலைவர், கமாண்டரு அவர் தான், நிழல் ராஜாவே அவர் தான். ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் எவ்வளோ கேட்க முடியுமா கேட்டார். உடனே அவர் சொல்றாரு, ஆமா தம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இங்கெல்லாம் அந்த பவர் கேம்ஸ். இப்போ மீகா கூட்டு வந்துட்டாரு. இப்போ பேசுறாங்க, 2 பேரும் பேசுறாங்க. நீங்க ஒன்று நோட் பண்ணுங்க, அங்க முக்கியமான ஆள் இல்லை, யோவாப் இல்லை. தாவீது வந்து அப்னரை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு சகோதரனே அப்படின்னு சொல்லி பேசி அவங்க 2 பேரும் ஷாலோம் சொல்லிட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஷாலோம் சொல்லணும். எங்க சொல்றோம் அந்த மாதிரி, சர்ச்சில் சொல்றோமே. எதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம், ஆமா யூக்கரிஸ்ட், சாப்பாடு இறை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம என்ன சொல்லிக்கணும், ஷாலோம் சொல்லணும். உண்மை அது தெரியுமா உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபுட் அப்படின்றது அதுதான். இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க வீட்டில் நம்ம சாப்பிட்றோம்னா அதோட அந்த என்மிட்டி, அது வரைக்கும் இருந்த என்மிட்டி முடிஞ்சிடணும். சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதே என்மிட்டியை கண்டினியூ பண்ணா ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கல. அதில் நீங்கள் பைபிளில் நீங்கள் எங்கே வேணா கவனிங்க, அவங்க பேசி முடித்த பின்பு, அவங்க உடன்படிக்கை செய்து முடித்த பின்பு அவங்க என்ன செஞ்சாங்க, போஜனம் செய்தார்கள். எவ்ரி ஃபுட் எல்லாம், அதுதான் யூக்கரிஸ்ட் பேசிஸ், அதில் தான் வருது. நற்கருணையே அதில் தான் வருது. ஒவ்வொரு நற்கருணை ஆராதனைக்கு முன்னாடி ஏன் நம்ம சமாதானம் ஆகிறோம்னா, ஆக்சுவலாக நம்ம உடன்படிக்கைக்கு சமாதானம் பண்ணால் உடன்படிக்கை ஆயிரும். உடன்படிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ஓகேன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிடாம போயிடுவாங்க. அதுவும் இருக்கு பைபிளில் நிறைய இடத்துல. அவங்க போஜனம் பண்ணாமே பாதி பந்தியிலே என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து போயிடுவாங்க. ஓ, கை நனைத்தல்னு சொல்றது இல்ல அது. தாவீது அப்னரும் சாப்பிட்டாங்க. ஆமா, நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் வந்து போஜனங்கள்லாம் முடித்து விட்டு 23ஆம் வசனம் பாருங்களேன். யோவாப் வராரு. யோவாப் வந்த உடனே அந்த யோவாப் வந்து யோவாப் கிட்ட சொல்றாங்க, தாவீது நீங்க இல்லாத நேரத்தில் அந்த அப்னர் கிட்ட என்ன பண்ணிட்டாப்ல, சமாதானம் பண்ணிட்டாரு. இதை கேட்ட உடனே யோவாப் எவ்வளவு கோமா வந்து எப்படி பேசுறாரு பாருங்களேன். அந்த டைலாக் அப்படியே இருக்கு, எழுதினவர் அப்படியே எழுதியிருக்காரு பாருங்க. என்ன கேட்கிறாரு பாருங்க, என்ன செய்தீர் அப்படியே கேட்டிருப்பாரு. அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அவ்வளோ மரியாதையாக அவர் கேட்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீ என்னப்பா பண்ண இல்லை, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கவுண்டர் பார்ட்ஸ். அதாவது இன்னைக்கு தான் ராஜா, அன்னைக்கு சவுலுக்கு பயந்து சிக்லாக்ல இருக்கும்போது கேங் அவங்களாம் கேங்ஸ்டர்ஸ், அவங்களாம் ஒரு கேங்கு. இன்னைக்கு ஆனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவரை உயிரை பாதுகாத்து அவரை கொண்டு வந்து என்ன ஆகியிருக்கிறாங்க, ரைட். விட்டுட்டும் அவரால் வர முடியாது. அதே நேரத்தில் யோவாப் அவருக்கு ஒரு பெரிய முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு நல்ல விஷயம் எதிரியே இல்லாமல் பண்ணிட்டீங்களே. டேவிட் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா, இது சூப்பர் டிப்ளமேட்டிக் மூவ், நமக்கு இப்போ எதிரியே இல்லை அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருந்த டேவிடு, இவர் வந்து பேசணும், டேவிட் கண்டிப்பாக அன்னைக்கு அப்செட் ஆயிருப்பார். என்ன பண்ணீங்க அப்படின்னு அந்த கேள்வி வந்து என்ன அர்த்தம்னா, யூ ஹவ் டன் சம்திங் ராங். தப்பான காரியங்களை, தப்பான முடிவை என்ன பண்ணி நான் இல்லாதப்ப எடுத்துட்டு, முட்டாள்தனமா செஞ்சிட்டீங்க. ஏன் நான் வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்திருக்கலாம்ல அப்படின்ற ஒரு டோன்ல தான் அவர் பேசுறாரு. அது கேட்கிறாரு பாருங்க, நீர் அவனை போக விட்டது என்ன, விட்டுட்டீங்களே, என்னங்க உங்க கையில கிடைச்ச ஆளை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல, இங்க இருக்கிற ஆளு தாவீதை பார்க்க இங்க வந்திருக்கிறாரு. 50 பேர் கூட்டிட்டு வந்திருக்கட்டுமே, என்ன பண்ண முடியும் அவரால்? தாவீதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர் ரவுண்ட் பண்ணிடலாம். ஆனா விட்டுட்டார்.
இப்போ அவர் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி உடனே ராத்திரியே உடனே அங்கேயே பாருங்க, உடனே பாருங்க, டிராமாட்டிக் தான். அப்பனேரே தாவீதுக்கு தெரிய பின்னாடியே ஆரம்பிச்சிட்டார். அதை ரன்னர்ஸ் அனுப்பிடுவாங்க. அதாவது அவங்க நடந்தானே போறாங்க, பின்னாடி ரன்னர்ஸ் அனுப்புவாங்க. வேகமா ஓடுற வாலி பசங்களை அனுப்பி, ஐயா ஐயா உங்களை மறுபடியும் என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன்கிட்ட போயிட்டு அவனை அழைச்சி கிட்ட வந்து கூட்டு போய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி கூட்டு போய் கத்தியை எடுத்து ஒரே குத்தா. ஸோ த பொலிட்டிக்கல் மர்டர் ஆயிடுச்சு. அப்பனேருடைய மர்டர் நடக்குது. அப்போ அப்பனேருடைய மர்டர்ல தாவீதுடைய பங்கு. இப்போ இந்த மர்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பொலிட்டிக்கல் மர்டர், அரசியல் படுகொலை, அரசியல் பழிவாங்கும் படுகொலை. இது எப்படி பாக்குறது? இது ஒரு ஆமா, டேவிட் ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கணும், ஒன்னாக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த யோவாப் வந்து காலி பண்ணிட்டார். ஒண்ணு சரி, இதுல இந்த மர்டர் டேவிட்டுக்கு நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? அந்த ஆமா, அது உனக்கு கரெக்டா சொல்ல. இப்போ ஆக்சுவலா இந்த மர்டரால டேவிடுக்கு பயங்கரமான கெயின்ஸ். ஒரு பக்கமா பார்க்க போனா என்னெல்லாம் கெயின் இருக்கலாம்? அந்த சைடுல ஒண்ணுமே இல்லை, கமாண்டரே கிடையாது. தானா அந்த சைடு வந்து டேவிட் கிட்ட வந்து என்ன பண்ணிடும், நின்றுடும். இப்ப சமாதானம் பேச்சுவார்த்தையால என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது யோவாபுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல? இன்னைக்கு சமாதானம் பேசுவீங்க, நாளைக்கு அந்த ஆள் என்ன பண்ணுவார், சமாதானத்தை பிரேக் பண்ணுவாரு. இப்போ ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த ஆளே இப்ப இல்ல. இது யாருக்கு கெயின்? தாவீதுக்கு கெயின் தான், ரைட். ஆனா இங்கேயும் தாவீது அகைன் இதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது, இதுல எனக்கு இந்த கொலை நடக்கிறதுக்கு என்னுடைய உத்தரவு போல. ஏன்னா மக்களுக்கு தெரியாது. மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, சமாதான பேச்சு பேசுறேன்னு சொல்லி ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு, அதுவும் சவுலுக்கு படைத்தலைவனா இருந்த ஒரு மோஸ்ட் சீனியர் பர்சனை கூப்பிட்டு 60-65 வயது இருக்கக்கூடிய ஒரு மூத்தவரை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு படுகொலை செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வந்து இந்த 10 இடத்துல பரவும். இந்த அவ்வளவு கோத்திர மக்களும் நமக்காக பேச போன அப்னேரை படுகொலை செஞ்சிட்டாங்கன்றது பரவுன்றது தாவீது நினைச்சு பயப்படுறாரு. உடனே சொல்றாரு, இந்த பழி ஏன் மேல இல்ல, இந்த பழி ஆமா ராஜ்யத்தின் மேல இந்த பழி இல்ல அப்படின்றத அங்க சொல்றாரு. சொல்லிட்டு இது எல்லாமே யோவாபுடைய தலைமையில என்ன பண்ணும், நிக்கும் சொல்லி ஓப்பனா திட்டி யோவாபையும் அபிசாயையும் சபிக்கிறார். செருயாவின் குமாரரை சபிச்சு ரெட்டு உடுத்தி அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி, ராஜா ட்ரெஸ்ஸை மாற்றி பாஸ்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பரியல் பின்னாடி, பாடிக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு, அவர் போறார். அங்கே போய் புலம்பி அழுகுறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சவுலுக்கும் யோனத்தானுக்கும் என்ன புலம்புனாரோ அது அளவுக்கு இல்லைனாலும் ஆனால் இவருக்காகவும் புலம்புறாரு. ஒரு மதிகட்டமே இல்லை, ஒரு ஒன்றுமே இல்லை. அதை நம்ம வேற டிரான்ஸ்லேஷன் தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருவிழியத்தில் அவர் சொல்றாரு, இல்லை ஒரு அற்பமான ஒரு மனுஷன் இறந்து போற மாதிரி இறந்துட்டியப்பா, நீ எப்படிப்பட்ட ஆளு இல்லை. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, டேவிட் சின்ன பையனா இருக்கும் போதே அப்னர் பெரிய படை வீரர். அப்னருடைய ஸ்டோரிஸ் அவங்களுடைய மகத்துவங்கள்லாம் கேட்டு வளர்ந்தவர் தான், ஒரு ஹீரோ தான் அப்னர். அப்போ இப்படி இருந்த வேண்டிய அப்னர் எப்படி போக வேண்டிய அப்னரை இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு 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 மன கஷ்டம் அவருக்கு அங்கே இருக்குது. துஷ்டர் கையில் மடிந்தாயே, அதுதான் அங்கே துஷ்டர்னு சொல்றாரு. யாரை சொல்றாருன்னா யோவாப் சொல்றாரு. ஆனா யோவாப் இப்போ துரத்த முடியாது. யோவாப் நாளை காலில இருந்து நீ வேலைக்கு வராதப்பா அப்படி சொல்லக்கூடிய இடத்துலயும் யார் இல்லை, டேவிட் இல்லை. ஏன்னா யோவாப் இல்லைன்னா என்ன நடக்கும்? இங்க நம்ம இதை தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். மெர்சினரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது யோவாபுக்கு விசுவாசமா ஒரு 20,000 பேர் இருப்பான் ஃபைட்டர், அப்படியே போயிடுவான். யோவாப் ஒத்தாலா போக மாட்டாப்ல. அடுத்தது யோவாப் தனியா பிரிஞ்சு போய் தாவீதுகிட்ட ஃபைட்டுக்கு வருவாப்ல, துரத்தவும் முடியாது. ஸோ இதை எப்படி சொல்றாங்கன்னா, இது வந்து ஓப்பனா பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் ஆஃப் டேவிட்னு சொல்றாங்க. இப்போ டேவிட்டால என்ன செய்ய முடியும்? டேவிட்டால ஒன்று தான் செய்ய முடியும், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி பப்ளிக்கா நான் இந்த விஷயத்துல சம்பந்தம் இல்லைன்றத பப்ளிக்கா டிஸ்பிளே பண்றாரு, ஜனங்க முன்னாடி பண்றாரு.
இது 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 எப்படி பார்க்க, இதுதான் ஒரு இப்போ ஒரு வீட்டில் இருந்துட்டு இருக்கலாம். வீட்டில் இருந்தார்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ இவர் தான் இதை பண்ண சொன்னார், ஏன்னா அவர் தானே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. ரைட், இப்போ அவர் இப்போ ஸ்டண்ட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. இது ஒரு ஸ்டண்ட் பண்ணலைன்னா வேற வழி இல்லை. ஸோ இது ஒரு ஸ்டண்ட் தான். ஸோ ராஜா பாடைக்கு பின்னாடி சென்றார், அதான் போட்டிருக்கு. ஸோ அந்த இப்போ ராஜா பாடைக்கு பின்னாடி போனா யோவாபும் போய் ஆகணும். அப்போ யோவாபுக்கு அது ஒரு எம்பாரஸ்மெண்ட், ஒரு அவமானம். இருந்தாலும் அதை வேணும்னு அதை அங்கே செய்கிறாரு. ஸோ சொல்றாரு பாருங்க, ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலின் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவர் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் நான் இன்னும் பலவீனன். இந்த செரியாவின் குமாரர் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். செரியாவின் குமாரர்னா இந்த யோவாபு, இவங்க தான். மேபி இவங்க ரிலேட்டட் டு டேவிடா இருக்கலாம். இவங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் டேவிடால வந்து துரத்த முடியல. பட் இருந்தாலும் இது டேவிட் இப்போ உங்களுக்கு ஒரு வீக் சைட் ஆஃப் டேவிட், இதை நான் சொல்லி நினைச்சேன். கரெக்ட், டேவிடுடைய வீக் சைடை டேவிடே என்ன பண்றாரு, என்னால இவங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்றேன். இது எப்படி பாக்குறீங்க? இது நல்ல லீடர்ஷிப்பா இல்ல பேட் லீடர்ஷிப்பா? இது என்ன மாதிரியான லீடர்ஷிப்? அவங்களாம் அதே ஒரே ட்ரைப்ஸ், அவங்களாம் ஃபேமிலி, ஒரே ஃபேமிலி. டேவிடுக்கு அவருடைய வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்றதே ஒரு பலமா மாறுது. இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஒரு தலைவனாக இருக்கிறவங்க தங்களுடைய பலவீனத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. டேவிட் எப்போவுமே தன்னுடைய வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல, தனக்கு இப்போ ஒரு வீக்னஸ் இருக்குன்றத அட்மிட் பண்ணுறதுலையும் அவர் தைரியமாக பண்ணுறாரு. அதுவே அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் மாறுது. ஏன்னா பப்ளிக்கில் ஒரு இமேஜ் டேவிட் கிரியேட் ஆகுது. ராஜா நல்ல மனுஷன் தான்யா, இந்த கூட இருக்கிறவங்க தான் ராஜாவை கெடுக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு இமேஜை அவர் உருவாக்கிறாரு. நீங்க கவனிச்சிங்களா? அதுதான் சத்தமா சொல்றாரு. ஊழியக்காரர் அத்தனை பேரை நோக்கி, இந்த செரியாவின் குமாரர் வந்து நான் சொல்றதே கேட்கறது கிடையாது, என் பலத்திலையும் மிஞ்சி போயிருக்காங்க, நான் என்ன செய்வேன்? தன்னுடைய இயலாமையே என்ன பண்றாரு. ஆனா ஒருத்தர் கூட அவர் கேட்கல, நீங்க வேணா அவங்க வேலையை விட்டு நீக்கிறீங்களே அப்படின்னு யாரும் சொல்லலை. எல்லாம் சொல்ல முடியாது, அது பாசிபிளும் இல்லை. ஆனா ஸோ அவர் தன்னுடைய வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு. நிறைய இடத்துல, இன்னும் நிறைய இடத்துல பண்ண போறாரு. ஸோ தன்னுடைய வீக்னஸ், தனக்கு இந்த ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. அது எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்கலாம்னா, அங்கதான் வந்து அவர் காடுடைய கிரேஸை வந்து எடுத்துக்கிறார். என்னுடைய திறமை இல்லை. ஸோ நாம வந்து டேவிட்டை நம்ம ஒரு பெரிய ஹீரோவாகவே பார்க்குறோம்ல, அதை தாண்டி ஹியூமன் சைட் ஆஃப் டேவிட், இதெல்லாம் முடியல, என்னால் முடியல, நான் நல்லா ஒரு சமாதானம் ஏற்படுத்தணும் தான் நான் முயற்சி பண்ணேன், சும்மா கடந்த அப்னரை வர வச்சேன், இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சு. இப்போ எல்லா போலியும் அவர் மேலே விழுந்துருச்சுல, இப்போ கூப்பிட்டதே இவர் தானே. ஸோ இப்படி ஒரு தர்ம சங்கடமான ஒரு படுகொலை 2. 3வது இன்னொரு கொலை, எடுத்தோன்னு ஒரு கொலையாக இருக்குதுல்ல. அரசாங்கனாலே இப்படிதான், அந்த காலத்து அரசியல் இதில் எல்லாத்துலேயுமே படுகொலைகளை தவிர்த்து என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சாலமோனும் அப்படிதான், அது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த படுகொலை என்னன்னா, இங்கே வீக் ஆகி போச்சு. இப்போ அப்னர் இல்லைன்ன உடனே இப்போ இங்கே யார் இருக்கா? இப்போ ஒரே ஆளு இஸ்போசேத்து. ஒரு 2 பேர் பிளான் போடுறானுங்க, பானா ரேகாப்னு 2 பேர். இந்த 2 பேர் என்ன பிளான் போட்டாங்கன்னா, நம்ம இஸ்போசேத்தை கொன்னு இஸ்போசேத் தலையை எடுத்துட்டு போயிட்டு குட் நியூஸ் கொண்டு போய் எங்க கொடுக்கலாம், டேவிட் கிட்ட கொடுத்தோம்னா, கடைசியா இருக்கிற ஒரே பிரச்சனை இஸ்போசேத் மட்டும்தான். அது முடிஞ்சா தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு என்னவா மாறுவாரு, ராஜாவா மாறுவார். போனானுங்க, தானியம் வாங்குற மாதிரி போனானுங்க, உள்ள போனானுங்க, மதியான நேரத்தில் வெட்டிட்டானுங்க. வெட்டி அவரை மத்தியானத்தில் வெயிலில் படுக்கையில் படுத்திருந்த மனுஷனை கோதுமை வாங்க வர மாதிரி வந்து வெட்டி கொண்டு போட்டானுங்க. தலையை எடுத்துக்கிட்டு ராத்திரி எல்லாம் நடந்து வந்து சேர்ந்துட்டானுங்க. யார்கிட்ட? டேவிட் கிட்ட. அப்பா, அவர் சொன்னார், தம்பிங்களா, போன வருஷம் ஒருத்தன் இதே மாதிரி தான் வந்தான். அவன் என்ன என்கிட்ட சொன்னான்னா, நான் தான் யாரை கொண்டேன், சவுலை கொண்டேன்னு சொல்லி ஹாப்பி நியூஸ் குட் நியூஸ் கொடுத்தேன்னு சொன்னான். அவனையும் நான் விட்டு வைக்கல. இப்போ நீங்க யாரை கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, உங்களை விடுவேனா இல்லை சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் உடனடியாக என்ன பண்ணுங்க,
அவங்கள கொண்டு போடுங்கன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா கொண்டு போட சொல்றாரு. இதுல அகைன் இங்கேயும் இதுவும் ஒரு விஷயம் தான். இதுவும் தாவீதுக்கு நல்லது தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு நினைச்சாலும் தாவீது அதை ஒத்துக்கல. இங்கேயும் தாவீது வந்து அகைன் ஒரு ஒரு அங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் இது பிளே பண்ண வேண்டி இருக்குது. வேற வழி இல்லை. இவங்க 2 பேருக்கு இப்போ சன்மானம் கொடுத்து அனுப்புனா என்ன ஆகும்? அப்ப இவங்களை கொலை செய்ய சொன்னதே தாவீது தானா? இல்ல, இதுலயும் தாவீது வந்து இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத அங்க சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? வேற வழியே இல்லை. எல்லா இனி இனி 10 கோத்திரமும் அவங்களாவே வந்தாங்க. வேற வழி இல்லை. 10 கோத்திரமும் வந்து ஐயா எங்களுக்கு ஒரே தலைவர் யார் தான், வேற யாருமே இல்லை, எல்லாமே போய் மூணு மர்டரு. சவுல் மர்டரு, அது அங்க. அடுத்தது ஆசகேல், அப்னர், இப்போ இவரு இஸ்போசேத் மர்டர்ஸா நடக்குது. ஒன்லி இப்போ இருக்கிற ஒரே தலைவர் தாவீது மட்டும்தான். எல்லாருமா வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும். இதுதான் ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் ராஜாவா இருந்த தாவீது 2 வருஷம். அடுத்த 38 வருஷம் 12 கோத்திரத்துக்கும் யுனைடெட் மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த சாம்ராஜ்யம். ஒருங்கிணைந்த சாம்ராஜ்யத்துக்கு தலைவராக மாறுகிறார். பொற்காலம் துவங்குகிறது. இப்பதான் இது வரைக்கும் எதாவது பொற்காலம் மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதா? எதுவும் தெரியல. இதுக்கு மேலதான் பொற்காலம் துவங்க போகுது. இந்த பொற்காலத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். இதுக்கு மேலதான் டேவிட்டுடைய ரியல் கேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுல வைக்க போற முதல் ஸ்டெப்பு தாவீது பிளான் பண்ணி வைக்கிறார். இது வரைக்கும் இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெபிலிட்டி வார்னு சொல்லுவாங்க. தன்னுடைய சீட்டை வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்காக நடந்த பல விஷயங்கள் நடந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எதிரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டோட்டல் கண்ட்ரி கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்போ செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும்? என்ன செய்யணும் அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை தாவீது செய்தார். என்ன யோசிச்சார் தெரியுமா? இந்த 12 கோத்திரத்தும் 12 கோத்திரம் இருக்கு. இந்த 12 கோத்திரத்துக்கும் ஒரே ஒரு கேபிட்டல் சிட்டி கிடையாது. அவங்கவுங்க ஊர்ல இருக்கிறாங்க. ஒருத்தங்க எப்ரோன்ல இருக்கிறேன்னு சொல்றாங்க, ஒருத்தங்க கிளையாத்துல இருக்கன்றாங்க, ஒருத்தங்க பெத்தேல்ல இருக்கேன்னு சொல்றாங்க, ஒருத்தங்க சீலோல இருக்கன்றாங்க, சீகேம்ல இருக்கேன்னு சொல்றாங்க. யார் எங்க வேணா இருந்துக்குங்க. நான் இப்போ ஒரு ஒருங்கிணைந்த தலைநகரத்தை ஏற்படுத்த போறேன். ஃபர்ஸ்ட் நாம ஒரு கேபிட்டல் சிட்டியை உருவாக்கணும். அப்போ அந்த சூஸ் பண்றார், பாக்குறாரு எந்த ஊரை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நேரா அவருக்கு எந்த ஊர் ஞாபகத்துக்கு வருது? ஜெருசலேம். சீயோன் மலை மேல அமைந்திருக்கிற எருசலேம் என்கின்ற ஊர். ஆனா எருசலேம் என்ற ஊர் பாத்தீங்கன்னா அங்க யார் இருக்கிறார்? ஜெபுசைட்ஸ் சொல்லப்படுகின்ற மக்கள் இருக்காங்க. கேனனைட்ஸ் உடைய கடைசி. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஜெபுசைட்ஸ் அடிக்க போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அங்க ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்போ தாவீது என்ன சொல்றாரு? எனக்காக அவங்களை யாராவது அடிங்கலன்னு சொல்றாரு. அப்போ அவருக்காக அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடித்து அங்க இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்கள் அங்க எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டு அந்த ஊரை என்ன பண்றாரு? தாவீது எடுத்துக்கிறாரு. ஆனா நீங்க அதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் எது செய்தாலும் அவர் செய்யறதுக்கு முன்னாடி அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிறாரு. ஸோ ஜெருசலேம் பிகம்ஸ் த கேபிட்டல் சிட்டி. இதுதான் முதல் விஷயம். அப்போ அந்த இன்டகிரேஷன்ல ஸ்டெப் 1, இந்த நாடு ஒன்னா இருக்கணும்னா ஸ்டெப் 1 ஒரு கேபிட்டல் சிட்டி என்ன பண்ணணும்? இருக்கு. ஒரு நகரமாக. டேவிட்டுடைய சக்சஸ் என்னன்னா, சவுலால செய்ய முடியாத ஒரு காரியம் இதுதான். எல்லாரும் வரத்துக்கு ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் என்ன பண்ணணும்? சவுலுடைய டைம்ல எப்படி இருக்கும் தெரியுமா? சவுலே கேம்ப்ல தான் இருப்பாரு. அங்க கேம்ப் போட்டு இருப்பாரு. இது இப்ப கேம்ப் எல்லாம் கிடையாது. அந்த ஊருக்கு பேரே என்ன வச்சுட்டார் தாவீது? தாவீதோடைய ஊருன்னே வச்சுட்டார். சிட்டி ஆஃப் டேவிட்னு வச்சுட்டாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அந்த ஊருக்கு பேர் வேற, ஜெருசலேம். அதை அவர் என்னன்னு மாத்துறாரு? சிட்டி ஆஃப் டேவிட்னு மாத்துறாரு. சியோனின் கோட்டை, சிட்டி ஆஃப் டேவிட். ரைட். பேர் மாத்தி தாம் பேரே அதுக்கு என்ன பண்றாரு? வச்சு சென்ட்ரலைஸ்டு தலைநகரமா அது என்ன பண்றாரு? அதை மாத்துறாரு. ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்டெப் இன்னும் பயங்கரமான ஸ்டெப். தாவீதுடைய லீடர்ஷிப்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? ஒரே தலைநகரம் மட்டும் பத்தாது. அந்த தலைநகரத்துக்கு மக்கள் எல்லாரும் வரணும்னா அந்த தலைநகரத்துல ராஜா இருந்தா மட்டும் பத்தாது. அங்க யார் இருக்கணும்?
கடவுளும் இருக்கணும். அப்பதான் அந்த சிட்டி சாதாரண சிட்டியா இருக்கிறது என்ன சிட்டியா மாறும்? ஹோலி சிட்டியா மாறும். ரைட்? அந்த அஸ்திரம் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டிவான அஸ்திரமா மாறுது. என்னன்னா, கொஞ்ச நாளா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துருக்கிறோம். நம்ம பைபிள் ஸ்டடியிலேயே பரபரப்பா பேசணும். எது? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு பரபரப்பான உடன்படிக்கை பெட்டி. நம்ம ஒரு 2-3 வாரமா பேசல பாருங்க. என்னாச்சு? ஒரு வாரம் 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. நம்ம பேசுற ஒரு வாரம் இங்க 10 வருஷம் போகுது. அப்பனா 20 இயர்ஸ் இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குது? யார் வீட்டில் இருந்துச்சு? பெலிஸ்தர் வீட்டுல இருந்து அனுப்பிட்டாங்க. ஒரு மாடுல வச்சு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் எட்டி பார்த்து இறந்து போனாங்கல்ல. அதுக்கப்புறம் எங்க போச்சு? ஒரு வீட்டில் வச்சாங்க, அமினதாப வீட்டில். அதோட மறந்துட்டாங்க. எத்தனை வருஷம்? இதுவும் 25 வருஷத்துக்கு மறந்துட்டாங்க. சவுலுடைய ஆட்சியிலேயே அந்த பெட்டியை பத்தி சவுல் என்னவே பண்ணல. அதை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. அந்த பெட்டியை வந்து அவங்க டோட்டலாவே மறந்துட்டாங்க. அதை பத்தி அவங்க கேரே பண்ணல. பல ஆண்டுகளாக அந்த பெட்டி அங்கேயே தான், அந்த வீட்டிலேயே தான் இருந்துச்சு. சாமுவேல் காலத்தில் இருந்த பெட்டி. ரைட். இப்போ தாவீது என்ன முடிவு பண்றாருன்னா, பெட்டி என்ன பண்றோம்? எடுக்கிறோம். இதுவரைக்கும் கூடாரமும் போச்சு. ஏலியுடைய காலத்தில் போன கூடாரத்தை எருசலேம்ல மறுபடியும் போடுறோம். இந்த பெட்டியை கொண்டு வந்து என்ன பண்றோம்? வைக்கிறோம். இந்த மூவ் ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவ் மாதிரி இருந்தாலும், ஆனா அதுலயும் பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்குது. ஆனா ஆண்டவர் எப்படி செயல்படுவார்ன்றதை நம்ம அங்கதான் பார்க்கிறோம். பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு ஊர்வலம் போயிட்டே இருக்குது. அங்க ஒரு ஆளு, அவர் பேர் என்னது? ஊசா. ஊசா என்ன பண்ணிட்டாப்ல? டக்குன்னு அந்த பெட்டியை பிடிச்சிட்டாப்ல. அங்க பாருங்க, மாடு மிரண்டுன்னு சொல்லிட்டு ஊசா 7ஆம் வசனம், ஊசா பிடிச்சிட்டாப்ல. ஊசாவை ஒரே அடியா அடிச்சு போட்டாப்ல. அவங்க இறந்துட்டாப்ல ஊசா. இது எப்படி பாக்குறீங்க? ஏன் ஊசா அங்க இறக்கணும்? பெட்டியை பிடிச்சதுனால ஊசா இறக்குறாரா, இல்ல வேற என்ன ரீசன் இருக்குமா? அதை தாண்டி ஏதாவது யோசிக்க முடியுமா? பெட்டியை பிடிச்சதுனால தான் இறந்தாருன்னா அவ்வளவுதான், ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பைபிள் ஸ்டடி தேவையில்லை, நம்மளே படிச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. என்ன இருக்குது? யூ cannot take God as a granted one. இல்ல, கடவுளை உங்களுடைய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியாது. அவர் டாய் இல்லை, கரெக்டா? டாய் கிடையாது. இப்போ டேவிடு ஆக்சுவலா அந்த இன்டென்ஷன் இருக்குது அவருக்கு. அவர் பாட்டுக்கு கொண்டு போய் அங்கே வச்சுட்டா மக்கள் எல்லாரும் இப்போ பில்கிரிமேஜ் எங்கே வருவாங்க? அங்கே வருவாங்க. கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக தானே? எல்லாரும் தலைநகரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க. நமக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாமே மக்களை கவர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது அவருடைய இன்டென்ஷன். ஆனால் கடவுளோட சித்தம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பற்றி அவங்க என்னமே கேர் பண்ண மாதிரி தெரியல. ஒரு சின்ன கேப் அடித்த உடனே தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம ஏதாவது. ஆனால் அந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் பாராட்டலாம். டக்குன்னு உடனே அவரு முடிவு எடுப்பார். கொண்டு போய் அதே வழியில் எந்த ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் வச்சுட்டார். ஆமாம், ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டார். 3 மாதம் அங்கேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப தாவீது என்ன பண்ணுறாருன்னா, என்ன ப்ராப்ளம் எதுன்னு பார்த்து இந்த முறை தாவீது கொஞ்சம் கவனமாக அந்த கேப்போட, அதாவது இது எப்படி நான் யோசிக்கிறேன்னா, ஆண்டவர் அவருக்கு எப்போ சித்தமோ அப்போ தான் அது என்ன பண்ணுவார். நம்ம இன்டென்ஷனை ஆண்டவர் மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, திணிக்க முடியாது. அவருடைய சித்தம் என்னவோ. அதுக்கப்புறம் தான் டேவிட்டுடைய அப்ரோச்சில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. கொண்டு போய் அப்போ தான் நம்ம எல்லாரும் சொல்கிற ஃபேமஸ் டான்ஸ். தாவீது வந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் என்ன பண்ணுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் நம்ம எல்லாரும் அது ஒரு நிறைய பேர் அதை பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு அதை கொண்டு வந்து சொல்லிடுவோம். தாவீது நடனம் ஆடினாரு அப்படின்னு. இட்ஸ் ரிச்சுவல் கேனனைட் ஸ்டைல் ஆஃப் டான்சிங்னு சொல்கிறாங்க. கானானியர்கள் பொதுவாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களான்னா அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. ஏதாவது அதாவது நாட்டுப்புற சமயங்களில் டான்ஸ்ன்றது ஒரு பாட்டாக என்ன பண்ணுது, அமையுது. கரெக்டாக? நாட்டுப்புற சமயங்களில் டான்ஸ் வந்து ஒரு பாட்டாக அமையுது. சவுலால ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாதுல்ல, அது எல்லாமே டேவிட் செய்கிறார். ஒரு காரிஸ்மேட்டிக் லீடராக தன்னை காட்டிக்கிறார். ஒரு எமோஷனல், அதாவது எப்பவுமே வந்து ஒரு நல்ல தலைவன் யாருன்னா மக்களுடைய பல்ஸ உணர்வுகளை மதிப்பு.
ஸோ நீங்க நினைச்சு பாருங்களேன், டேவிடே அப்படி பண்ணும்போது அங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க உள்ள சேர்ந்து. அப்போ அன்னைக்கு எப்படி இருந்திருக்கோம்? ஆமா ஆமா ஆமா. பட் எல்லாரும் இல்லை, சில பேர் கோவமா வெறுப்பா, பண்ணுப்பா பண்ணு, ஆடுப்பா ஆடு, எவ்வளவு நாள் நீயும் ஆடுவ நாங்க பாக்குறோம்னு சொல்லி சொன்னவங்களும் இருக்காங்க அங்க. இல்ல அவங்க மட்டும் இல்ல, கண்டிப்பா சவுல் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா வண்டி திட்டிட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் அதை பத்திலாம் அவர் கவலைப்படல. அவர் அவர் ஒண்ணு ஒரு பக்கம் தன்னுடைய இன்டென்ஷனை அவர் செய்யறாரு, இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஆண்டவருக்காக செய்யறேன்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் இது மூலமா பாப்புலாரிட்டி கெயின் பண்றாரு. சவுலுக்கு இல்லாம போனது அது ஒண்ணுதான். பாப்புலரா இருந்த சவுல் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டார், மக்கள் கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் குறையுது. இல்ல இவர் வந்து மக்கள் கிட்ட தன்னுடைய இதெல்லாம் செஞ்சா தான் எது மறக்க முடியும்? அப்பனாரு அப்பனாரு இஸ்போசேத்து இதெல்லாம் மறக்கணும். என்ன உண்மைதான், எல்லாமே அப்படிதான், இன்னைக்கு அப்படிதான் அன்னைக்கு அப்படிதான். ஏன்னா அடுத்து உங்களுக்கு புதுசா மக்களுக்கு சில விஷயங்கள் இங்க கொடுக்கணும். சரி, அடுத்து பயங்கர ஸ்பீடு கோயில் கட்டணும். நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்ண போறேன்? டிக்ளேர் எல்லாருக்கும் சொல்றாரு, நான் இப்ப என்ன பண்ண போறோம்? இது வரைக்கும் யாருமே பார்க்காத பிரம்மாண்டமான கோயிலை நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எப்பா தம்பி நீ அந்த வேலையை செய்யாத, அமைதியா விட்டுடு. ஆண்டவர் தடுத்துட்டாரு. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அவருடைய ராக்கெட் வேகத்தை பிரேக் போட்டார். வேண்டாம் வேண்டாம். ஆண்டவரை வந்து நாத்தான் அனுப்புறாரு. ஸோ நாத்தான் அப்புறமா அனுப்புவாரு, அது வேற விஷயம். இப்போ அனுப்புறாரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நாத்தான் அண்ட் டேவிட் கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான. நாத்தான் நான் எப்படி பார்க்குறேன்னா, அங்கே தான் சீயர் அண்டு ப்ராஃபட். வெறும் விஷனோட வந்து நிற்கல நாத்தான் வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர். அவரோட. ஆனால் டேவிடோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த அட்வைசர்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு, ஏற்றுக்கிறார், தன்னை ரீசெக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசராக நாத்தான் வராரு. நாத்தான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாத்தான் கிட்ட தாவீது தன் இன்டென்ஷனை சொல்றாரு. அக்செப்ட் பண்ணிக்கிறார். த்ரூ நாத்தான் மூலமா ஆண்டவருடைய வார்த்தையை அக்செப்ட் பண்றாரு. இப்போ நாத்தான் கிட்ட தான் தன்னுடைய மனசுல இருக்கிறத சொல்றாரு. இங்க பாருங்க, நான் வந்து இந்த கேதுரு மரத்துல இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த கேதுருன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆள் வராரு பின்னாடி, இந்த ஈராம் சொல்லிட்டு ஒரு ஆள் வரப்போறாரு. இந்த கேதுரு மரங்கள் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய டெம்டேஷன் அன்னைக்கு. ஏன்னா இவங்க வனாந்தரமான இடத்துல இருக்கிறதுனால இந்த செடார் வுட்ஸ்லாம் இப்போ கிடைக்காது. அந்த செடார் வுட்ஸ்லாம் இன்னைக்கு இருக்கிற இரும்பு கம்பிகளுக்கெல்லாம் அதை விடலாம் அது பவர். அது 4 கார்னரில் வச்சாச்சுன்னா அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோரை என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரும் கட்டுவாங்க இல்லையா? அன்னைக்கு அது கம்பி தான், அன்னைக்கு அதுதான் பில்லர்ஸ் கம்பிகள் எல்லாமே. ரைட். நான் இங்கே பாருங்க, செடாரில் செய்யப்பட்ட ஹவுஸில் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஒரு உட்டன் ஹவுஸில் நான் இருக்கேன். ஆனால் கடவுளுடைய வீடு என்ன பண்ணுது? அது வந்து ஸ்க்ரீனில் இருக்கு அப்படின்னு சொல்றேன், டென்ட்ல கிடக்குது. அப்போ இன்டென்ஷன் என்ன? நெக்ஸ்ட் தம்பி என்ன செய்ய போறாரு? ஒவ்வொன்றா வராரு, சிட்டி ரெடி பண்ணாரு, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டாரு. இப்போ என்ன செய்வாரு? ஆமாம், அவர் பக்கா பிளான்ல இருக்காரு. ஆனால் ஆண்டவர் அந்த பிளானை ஒத்துக்கல. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்புறம் வந்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ வந்து எனக்கு எப்படி கோயில் கட்ட முடியும்? ஆண்டவர் இதுல ஒரு தியாலஜிக்கல் கொஸ்டின் இன்னைக்கு நமக்கே இருக்கு. ஆண்டவர் வந்து எப்படி அரசாங்கம் ராஜா வேணான்னு சொல்லி தடுத்தாரோ, அதே மாதிரி கோயில் கட்டுறன்னு சொல்ற அந்த இன்டென்ஷனை கடவுள் என்ன பண்ணாரு? முதல்ல இருந்தே ஒத்துக்கவே இல்லை. தனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு கடவுள் கேட்கவும் இல்லை, அப்படி கட்டணும்னு வந்தவங்களோட இன்டென்ஷனை அவர் என்ன பண்ணல? ஒத்துக்கவும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு கோயில்னு வரும்போது மக்கள் கண்டிப்பா அந்த கோயிலுக்குள்ள தான் ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவரை வந்து ஒரு அடக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னா, அந்த கோயிலே இப்போ இந்த கோயில் கட்டுறது மூலமா நான் யாரை ப்ளீஸ் பண்றேன்? இந்த பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரை நான் யாருக்காக எழுப்பியிருக்கேன்? அப்ப எவரெஸ்ட் சிகரத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறவருக்கு நீங்க எழுப்புனா எப்படி அந்த எந்த அளவுல நீங்க பிரம்மாண்டம் கட்ட முடியும்? அப்ப எவரெஸ்ட் சிகரத்தை விட ஒரு கல் என்ன பண்ணணும்? அப்பனா 8 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு கோபுரம் கட்டணும். கட்ட முடியுமா? முடியாதுல்ல. பிரம்மாண்டத்தை அவர் காட்டியிருக்காரு. அப்ப அவரை ப்ளீஸ் பண்ற அளவுக்கு பிரம்மாண்டம் பண்ண முடியுமா? நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம ஒரு பெரிய பில்டிங் ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரக்சர்ல அவர் என்னவாவாரு? எப்பா எனக்கு ஒரு வீடு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டி கொடுத்துருக்காங்க நான் சொல்லுவாரு. ஸோ நம்மளுடைய
தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிகிறோம். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேணான்றார். ஆனா இவங்க எப்பவுமே ராஜாக்கள் ஒரு கோயில் கட்டணும் ஆசைப்படுறாங்க. ஏன் ஆசைப்பட்டாங்க? கோயில் கட்டினா தான் அவங்களுடைய அத்தாரிட்டியை என்ன பண்ண முடியும்? ஆமா, சீலோ அங்க வந்து டேபர்நாக்கிள் இருந்துச்சு, கூடாரம் இருந்தது. சீகேம் உடன்படிக்கை, சீகேம் சீலோ ஜெருசலேம் அங்கதான் டெம்பிள் அதிகார மையமா மாறும். ஸோ தாவீது என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம ஒரு டெம்பிளை கட்டிட்டோம்னா அதுதான் பின்னாடி வர எல்லாத்துக்கும் என்னவா மாறும்? அதிகார மையமாக மாறும். உதாரணமா ரோம அரசர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தான் அகஸ்டஸ் சீசர், அகஸ்டஸ் டியோஸ், ஏன்னா அகஸ்து ராயன் என்கின்ற கடவுள், என் தேவனே என் ஆண்டவரே அப்படின்னு தோமா சொல்றாரு இல்லையா? ஏன் தோமா சொல்லுகிறார்? தோமா வந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுடைய சரீரத்தை தொட்டதனால் சொல்லுகிறார் அப்படின்றது மட்டும் இல்லை. யோவான் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கணும்னா இருக்கிற அப்போஸ்தலர்களையே கடைசி அப்போஸ்தலரா எழுதினது அதுதான் கடைசியா யோவான் எழுதின புஸ்தகங்கள் தான் லாஸ்ட் ரிட்டன் புக்ஸ் இந்த பைபிள். அதுக்கப்புறம் இருக்கிறதுல கடைசியா எழுதப்பட்ட புஸ்தகங்கள் அதுதான். அப்ப யோவான் எழுதும் போது அவங்களுடைய கம்யூனிட்டி, அந்த இருக்கிற மக்களுக்கு, ஆதி திருச்சபைக்கு இருக்கக்கூடிய பிரஷர் என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் யார், நம்முடைய கடவுள் யார்? ஆண்டவர்னா பாஸ், கடவுள்னா நம்ம தேவன்னா நம்ம கடவுள், ரைட்? யார்? இந்த ரோமனா ஜீசஸா, இந்த அகஸ்து ராயரா, இல்ல இயேசுவா? இந்த கேள்விக்கான பதிலை யார் மூலமா சொல்றாரு அங்க யோவான்? ஏன்னா மற்ற 3 காஸ்பல்லையும் தோமாவுடைய செயல் என்ன பண்ணப்படல, வரல. இங்க தோமாவை டீக்ரேட் பண்றாரா? ஏன்னா தோமா எவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சிருக்கிறாரு. தோமாவை டீக்ரேட் பண்ணணுன்றது எண்ணங்கள் இல்லை யோவானுக்கு. தோமாவின் மூலமாக ஆதி திருச்சபையுடைய ஃபெய்த்தை என்ன பண்றாரு, ரிவீல் பண்றாரு. த்ரூ தட் இன்சிடென்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் எங்க ஆண்டவர், நீங்க தான் எங்களுடைய கடவுள். அது ஒரு அக்னாலஜ்மெண்ட், அது ஒரு அலிஜியன்ஸ், அது ஒரு உறுதிமொழி. நீங்க தான் எங்க ஆண்டவர், நீங்க தான் எங்க கடவுள், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு அலிஜியன்ஸ். ஏன்னா எப்பவுமே எம்பரர்ஸ் அண்ட் கிங்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தங்களை தான் என்னவன் காடி இருக்கிறாங்க, கடவுளா காட்டியிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து அதுல ஒரு அட்ராக்ஷன் உண்டு. அந்த அட்ராக்ஷனை, பாப்புலாரிட்டியை எடுக்கணும்னா நாம அந்த பாப்புலாரிட்டி இருக்க இடத்துக்கு என்ன பண்ணணும்? இப்போ இவர் தாவீது என்ன காஸ்டியூம்ல இருக்காரு இப்போ டான்ஸ்ல? அவர் போடலாமா? போடலாம், ஏன்னா அவர் தாவீது, அவர் எந்த காஸ்டியூம் வேணா போடலாம். ஏன்னா அதனால தான் அந்த அம்மா கேட்குறாங்க, தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி எறிந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவருடைய ட்ரெஸ் அவர் என்ன பண்ணல, போடல. போடலாம்னா போடலாம், ஏன்னா அவர் போடலாம். ஏன்? இப்ப நம்ம மியூசிஷியன் கண்டிப்பா பக்தி இருக்கு. ஆமா, நம்ம பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் பார்க்குறோம், அதே நேரத்தில் அவருக்கு பக்தி இருக்கு,